அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக இன்றைய இந்த இணையவழி கருத்தரங்கில் என்னோடு இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நாங்கள் மாதாந்தம் இவ்வாறான பங்குச்சந்தை முதலீடு தொடர்பான அறிமுக கருத்தரங்குகளை நடாத்தி வருகின்றோம். அவ்வாறான கருத்தரங்குகள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் ரத்தினபுரி கிளை ஊடாகவும் அதே போல யாழ் கிளை ஊடாகவும் மாதாந்தம் நடாத்தப்பட்டு வருகின்றது. எங்களுடைய இந்த கருத்தரங்குகளை நடாத்துவதன் நோக்கம் புதிதாக பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களாக நுழைகின்ற முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை தொடர்பான ஓர் அறிமுகத்தினை வழங்குவதாகும். காரணம், சில முதலீட்டாளர்கள் எவ்விதமான தகவல்களையும் அறிந்து கொள்ளாமல், எவ்விதமான பங்குச்சந்தை தொடர்பான தகவல்கள் தரவுகளையும் பெற்றுக்கொள்ளாமல் நேரடியாக பங்கு முதலீடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக சில வேளைகளில் சரியான முதலீட்டு தெரிவுகளாக அமையாமல் இருக்கலாம். அதே போல சில வேளைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படுமாக இருந்தால் அதனை எவ்வாறு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பான தகவல்கள் இன்றி காணப்படுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான அறிமுக கருத்தரங்கின் நோக்கம் பங்குச்சந்தை என்றால் என்ன, பங்குச்சந்தையினுடைய செய்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது, அதே போல இந்த பங்குச்சந்தை நடவடிக்கைகளோடு தொடர்புடைய ஏனைய நிறுவனங்கள் எவை, அதே போல இவ்வாறான ஒரு பங்குச்சந்தை தொடர்பான அதாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பாக தகவல்களை வழங்குவதற்காக நாங்கள் இந்த அறிமுக கருத்தரங்கினை மாதாந்தம் நடாத்தி வருகின்றோம். ஆகவே அவ்வாறான அந்த தொடர் கருத்தரங்கின் இன்றைய கருத்தரங்கும் கூட அமைய பெற்றுள்ளது. இந்த தலைப்பு தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் காணப்படும் பட்சத்தில் நீங்கள் சட் ஊடாக அல்லது Q&A ஊடாக எனக்கு அனுப்பி வையுங்கள். இந்த முன்னிலைப்படுத்துகை நிறைவுற்றதன் பின்னர் நாங்கள் இதனை திட்டமிட்டுள்ளோம். 6:15 தொடக்கம் 7:45 வரை முன்னிலைப்படுத்துகை நிறைவில் நாங்கள் அது தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடலாம். அதே போல அதற்கு தேவையான தகவல்களை உங்களுக்கு வழங்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த கருத்தரங்கின் ஊடாக நான் உங்களோடு கலந்துரையாட தீர்மானித்துள்ள விடயங்கள் இந்த தலைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக பங்குச்சந்தையினை அறிந்திருத்தல், அது மிக முக்கியம். பங்குச்சந்தை என்றால் என்ன, அதனோடு தொடர்புபட்ட நிறுவனங்கள் இது எவ்வாறு இயங்குகின்றது, அதே போல இரண்டாவதாக நீங்கள் எவ்வாறு முதலீட்டை ஆரம்பிக்கலாம், மூன்றாவதாக அந்த முதலீட்டை ஆரம்பித்த பின்பு நீங்கள் நிச்சயமாக இந்த பங்குச்சந்தையினுடைய செயலாற்றுகையினை தொடர்ச்சியாக பின்பற்றுதல் அவசியமாகும். ஆகவே நீங்கள் பங்குச்சந்தை தொடர்பான இந்த செயலாற்றுகையினை எவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றிக் கொள்ள முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் அவதானிக்கலாம். அதே போல இறுதியாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் மொபைல் ஆப் ஊடாக அல்லது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் கையடக்க தொலைபேசி செயலி ஊடாக நீங்கள் எவ்வாறு இந்த கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான தகவல்களையும் அதே போல ஏனைய சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பாக நாங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க உள்ள விடயம் பங்கு பரிவர்த்தனை என்றால் என்ன.
அநேகருக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் அல்லது இது யாருக்கு உரித்தானது என்பது தொடர்பான தகவல் தொடர்பான தெளிவின்மை காணப்படுகின்றது. நாங்கள் பொதுவாக குறிப்பிடுவோம், பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யக்கூடிய ஓர் திரவத்தன்மை மற்றும் திறந்த சந்தை அமைப்பு அல்லது ஒரு ஒழுங்கமைப்பு பங்கு பரிவர்த்தனை ஆகும். அதாவது எளிமையாக கூறுவோமாக இருந்தால், கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளினுடைய பங்குகளை அல்லது ஏனைய பிணையங்களை கைமாற்றல் செய்யக்கூடியதாக அமைய பெற்றுள்ளதான ஒரு ஒழுங்கமைப்பு தான் பங்கு பரிவர்த்தனை என குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில், இலங்கையில் இந்த பங்கு கொடுக்கல் வாங்கல்களுக்கு பொறுப்பாக இயங்குகின்ற அல்லது காணப்படுகின்ற அமைப்பு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை. நீங்கள் சில வேளைகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். நாங்கள் இந்தியாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இந்தியாவில் 2 பங்கு பரிவர்த்தனைகள் தொழிற்படுகின்றன. ஒன்று தேசிய பங்கு பரிவர்த்தனை, இரண்டாவது மும்பாய் பங்கு பரிவர்த்தனை. நான் நினைக்கின்றேன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை சட் ஊடாக அல்லது Q&A ஊடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் இறுதியாக கலந்துரையாடுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, பட் நாங்கள் இறுதியாக அதன் தொடர்பாக கலந்துரையாடினால் எங்களுடைய நேரத்தை நாங்கள் சரியாக முகாமை செய்து கொள்ள முடியும். ஆகவே நான் இங்க குறிப்பிட்ட விடயம், இந்தியாவை பொறுத்த மட்டில் 2 பங்கு பரிவர்த்தனைகள் தொழிற்படுகின்றன. காரணம், அங்கு இருக்கிறதான வியாபார அமைப்புகள் அல்லது பாரிய நிறுவனங்களின் எண்ணிக்கை, அதே போல அங்கு இருக்கிறதான மூலதன தேவைப்பாடு, அதே போல அங்க இருக்கிறதான பொருளாதார இயக்கம் என்பவற்றை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இலங்கையோடு ஒப்பிட முடியாது பாரிய அளவில் கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே அங்கு தேசிய பங்கு பரிவர்த்தனையும் அதே போல நாங்கள் இன்னொன்று குறிப்பிடக்கூடியது மும்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், 2 பங்கு பரிவர்த்தனைகள் தொழிற்படுகின்றன. அதே போல நாங்கள் ஐக்கிய அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஐக்கிய அமெரிக்காவில் 15 பங்கு பரிவர்த்தனைகள் தொழிற்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய நாடு, எங்களுடைய பொருளாதாரம், இங்கு காணப்படுகின்ற வியாபார அமைப்புகள், இங்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் எண்ணிக்கை என்பவற்றை நாங்கள் அவதானிக்கும் போது அதற்கு இந்த ஒரு பங்கு பரிவர்த்தனை போதுமானதாக காணப்படுகின்றது. ஆகவே ஒருபுறம் மக்கள் பங்கு பரிவர்த்தனையில் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு தயாராக காணப்படுவது போல, இன்னொரு புறம் நிதி அவசியப்படுகின்றதான நிறுவனங்கள் பல்வேறு நிதி மூலங்களிலிருந்து அல்லது பல்வேறு நிதியிடல் வாய்ப்புகளில் பங்கு பரிவர்த்தனையூடாக நிதியிடலை அல்லது தேவையான நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக காத்திருக்கின்றன. ஆகவே இந்த 2 பிரிவினரும், அதாவது தங்களுடைய பணத்தை கையில் வைத்துக் கொண்டு முதலீடு செய்வதற்காக தயாராக இருக்கின்ற ஒரு பிரிவினர், பொதுவாக முதலீட்டாளர்கள், அதே போல இன்னொரு புறம் தங்களுடைய வியாபாரத்துக்கு அவசியமான நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக எதிர்பார்த்திருக்கின்ற நிதி பற்றாக்குறை கொண்ட இன்னும் ஒரு பிரிவினர், அதாவது நிறுவனங்கள் அல்லது வியாபார அமைப்புகள். இவை 2ம் சந்திக்கின்ற போதுதான் இவ்வாறான ஒரு பங்கு சந்தை ஒழுங்கமைப்பு உருவாக்கம் பெறுகின்றது. நாங்கள் அதனை விரிவாக பார்க்கலாம். நாங்கள் அதற்கு போவதற்கு முன்பாக இலங்கையினுடைய தற்போதைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் யாதெனில், எங்களுடைய நாட்டின் தற்போதைய வட்டி வீதம் ஒன்று மிக முக்கியமானது. அதே போல இரண்டாவது, தற்போது எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற பொருட்கள் சேவைகளின் பொது விலை மட்டம், அதாவது பணவீக்கம். 2 மிக முக்கியமான பொருளாதார குறிகாட்டிகள். உங்களுக்கு தெரியும், ஜூலை மாதம் இலங்கையினுடைய பணவீக்கம் எடுத்து காட்டப்பட்டது கிட்டத்தட்ட 6.8%. ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதத்திற்கான பணவீக்க வீதம் இன்னும் இலங்கை மத்திய வங்கியில் காட்டப்படவில்லை. ஆனால் ஆகஸ்ட் மாதம் காட்டப்படுமாக இருந்தால் அது 7% தாண்டியதாக காணப்படும். ஆகவே கூடிய பணவீக்க வீதம், பொருட்கள் சேவைகளின் விலை மட்டும் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஒருபுறம். இரண்டாவது நிலைமை, மக்கள் தங்களுடைய சேமிப்பை, தங்களுடைய வருமானத்தில் செலவுகள் போக எஞ்சிய தொகையை எதிர்கால தேவை கருதி
ஏதோ ஒரு வகையில் அதனுடைய பெறுமதியை அதிகரித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்வார்களாக இருந்தால் மக்களுடைய சாதாரண ஒரு பழக்கம் வங்கியில் வைப்பாக இடுவது. அது சாதாரண வைப்பாகவோ அல்லது நிலையான வங்கி வைப்பாகவோ காணப்படலாம். ஆனால் தற்போதைய நிலை அடிப்படையில் சாதாரண வைப்புக்காக 2.5 தொடக்கம் 3% வட்டி வீதமும், அதே போல நிலையான வைப்புக்காக 4.5 தொடக்கம் 5% வட்டி வீதமும் வழங்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான நிலைமையில் இந்த எதிர்கால தேவை கருதி மக்கள் தங்களுடைய பணத்தை வங்கியில் வைப்பு செய்கின்ற போது தற்போது காணப்படுகின்ற வட்டி வீத குறைவு காரணமாக, உதாரணம் 100 ரூபாய் நீங்கள் வைப்பு செய்தால் உங்களுக்கு வங்கி 5 ரூபாவை வட்டியாக தருமாக இருந்தால் ஒரு வருடத்தின் பின் 105 ரூபாவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் தற்போது 100 ரூபாய் செலவழித்து கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு பொருளின் விலை தற்போதைய பணவீக்கம் காரணமாக ஒரு வருடத்தின் பின்னர் கிட்டத்தட்ட 107 ரூபாய் அல்லது அதைவிட கூடுதலாக காணப்படலாம். ஆகவே நீங்கள் உங்களுடைய பணத்தை வங்கியில் வைப்பு செய்கின்ற போது உங்களுக்கு கிடைக்கின்ற குறைந்த வட்டி வீதத்தின் அடிப்படையில் ஒரு வருடத்தின் பின்னர் நீங்கள் 105 ரூபாவை உங்களுடைய கையில் வைத்திருப்பீர்கள். உங்களுடைய கொள்வனவு சக்தி 105 ரூபாய், ஆனால் பொருளின் விலை 107 ரூபாவாக இருக்கும் அல்லது அதை விட கூடுதலாக இருக்கலாம். ஆகவே உங்களிடம் கொள்வனவு சக்தி காணப்படாது அல்லது குறைவாக காணப்படும். இந்த நிலைமை காரணமாக மக்கள் தங்களுடைய எதிர்கால கொள்வனவு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக, தங்களுடைய வருமானத்தில் சேமித்த பணத்தின் பெறுமதியை அதிகரித்துக் கொள்வதற்காக பல்வேறு மூலங்களை தேடுகின்றனர். நாங்கள் அவ்வாறான மூலங்களில் பொதுவாக குறிப்பிடுவோம் முதலீடு. முதலீடு என்றால் எதிர்காலத்தில் பிரதிபலன் ஒன்றை எதிர்பார்த்து நிகழ்காலத்தில் நிதி ரீதியான சொத்துக்களில் தங்களுடைய பணத்தை ஈடுபடுத்துவார்களாக இருந்தால் அல்லது நிதி ரீதியான சொத்துக்களை கொள்வனவு செய்வார்களாக இருந்தால் அது முதலீடு என்று கருதப்படும். ஆனால் சேமிப்பு என்பது நீங்கள் வைப்பிலிடுதல், சேமிப்பு சாதாரண சேமிப்பு அல்லது நிலையான வைப்பிலிடுதலாக கருதப்படும். ஆனால் முதலீடு என்பது எதிர்கால பிரதிபலனை அடிப்படையாக கொண்டு நிகழ்காலத்தில் செய்யப்படுகின்ற ஒரு கொள்வனவாக காணப்படும். இதுதான் இரண்டுக்கும் இடையில வித்தியாசம், சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையிலான வித்தியாசம். ஆகவே மக்கள் எதிர்கால நன்மை கருதி, பிரதிபலன் கருதி ஏதாவது ஒரு சொத்தை கொள்வனவு செய்வதற்காக முயற்சி செய்கின்ற போது அங்கும் பல்வேறு முதலீட்டு மார்க்கங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் அதிகளவு சேமிப்பை கொண்டிருந்தால் ஒரு காணியை கொள்வனவு செய்யலாம், அல்லது ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்யலாம், அல்லது தங்கத்தை கொள்வனவு செய்யலாம், அல்லது ஒரு வியாபாரத்தை கொள்வனவு செய்யலாம், அல்லது அந்நிய நாணயத்தை கொள்வனவு செய்யலாம். தற்போதைய நிலைமையில் மேற்கொள்ள முடியாது. அந்நிய செலாவணி பற்றாக்குறை, அதே போல வாகனங்களின் விலை அதிகரிப்பு, தங்கத்தின் விலை அதிகரிப்பு. ஆனால் அவ்வாறு செய்தால் அவையும் முதலீடாக கருதப்படும். இவ்வாறான முதலீட்டு மார்க்கங்களில் ஒன்றுதான் பங்கு சந்தையில் பங்குகளை கொள்வனவு செய்தல். ஆகவே நீங்கள் இந்த முதலீட்டு மார்க்கங்களில் உங்களுக்கு பொருத்தமான முதலீட்டு மார்க்கமாக பங்குகளில் முதலீடு செய்வதை நீங்கள் தெரிவு செய்வீர்களாக இருந்தால், இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பார்த்தோம், பங்கு பரிவர்த்தனை என்றால் என்ன. ஒருபுறம் முதலீட்டாளர்கள் தங்களுடைய சேமிப்பை, தங்களுடைய வருமானத்தில் செலவுகள் போக எஞ்சிய தொகையில் கையில் வைத்துக் கொண்டு இவ்வாறான நான் குறிப்பிட்ட முதலீட்டு மார்க்கங்களில் பங்கு முதலீட்டை தெரிவு செய்த ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்த நிதி தேவை கொண்டதான பிரிவு எவ்வாறு இந்த நிதி கொண்ட பிரிவினை சந்திக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது நிதி மிகை கொண்ட முதலீட்டாளர்கள் அல்லது பொதுமக்கள் என்று நாங்கள் கருதலாம். இன்னொரு புறம் நிதி பற்றாக்குறை கொண்ட ஒரு நிறுவனம். பொதுவாக எங்களுடைய செயற்பாடு அல்லது மக்கள் தங்களுடைய பணத்தை செலவுகள் போக எஞ்சிய தொகையை வைப்பிலிடுகின்ற போது வைப்புகளை பெற்றுக்கொண்ட வங்கிகள், வணிகம் விசேடமாக வணிக வங்கிகள் அவற்றை வெறுமனே தன்வசம் 100% கொண்ட அல்லது 100% திரவத்தன்மை கொண்ட பணமாக கையில் வைத்திருப்பது இல்லை. அவர்கள் செய்வது, தாங்கள் திரட்டிய இந்த வைப்புகளை
தங்களுடைய நிர்வாக செலவுகளுக்காகவும் தான் பெற்றுக்கொண்டதான வைப்புகளுக்கான வட்டியை வழங்குவதற்காகவும் மறுபுறம் கடனாக வழங்குவார்கள். ஆகவே இந்த நிதி பற்றாக்குறை கொண்ட இந்த பிரிவு தனக்கு அவசியமான நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இந்த பணம் வங்கியை சென்றடைந்து வங்கியிடமிருந்து கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு முறையாக கருதப்படும். இதனை நாங்கள் குறிப்பிடுவோம் வங்கியை அடிப்படையாக கொண்ட நிதியிடல். வங்கியை அடிப்படையாக கொண்ட நிதியிடல். ஆனால் உங்களுக்கு தெரியும், இவ்வாறான வியாபார நிறுவனங்கள் தமக்கு அவசியமான பாரியளவான நிதி, கிட்டத்தட்ட 100 மில்லியன் 200 மில்லியன் 300 அல்லது 500 மில்லியன் தேவைப்படுகின்ற போது அவ்வளவு பாரிய தொகையை வங்கியிடமிருந்து கடனாக பெற்றுக்கொள்வது சில வேளைகளில் ஒரு சிரமமான ஒரு நிதியியல் நடவடிக்கையாக அமையலாம் அல்லது நிதியீட்டமாக அமையலாம். ஆகவே அவ்வாறான நிலைமையில் இலங்கையில் கம்பெனி சட்டம் வியாபார அமைப்புகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வியாபார நிறுவனம், இந்த நிதி பற்றாக்குறை கொண்ட இந்த பிரிவு ஒரு பொது கம்பெனியாக அமையும் பட்சத்தில், இலங்கையில் தொழிற்படுகின்ற கம்பெனிகள் உங்களுக்கு தெரியும், ஒன்று தனியார் கம்பெனிகள், இன்னும் ஒன்று பொது கம்பெனிகள். இந்த பொது கம்பெனியாக இருக்குமாக இருந்தால் இந்த நிதி பற்றாக்குறை கொண்ட பிரிவு கம்பெனி சட்ட பிரகாரம் தங்களுடைய உரிமையை, நிறுவனத்தின் உரிமையை பொதுமக்களுக்கு பங்குகளாக வழங்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை திரட்டி கொள்ள முடியும். நான் பங்கு என்றால் என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக உங்களுக்கு பல தகவல்களை வழங்குவேன். ஆகவே தற்பொழுது பங்கு என்று நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். தங்களுடைய உரிமையை பங்குகளாக பிரித்து பொதுமக்களுக்கு வழங்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை திரட்டி கொள்ளலாம். இவ்வாறான ஒரு செயற்பாடு சந்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு நிதியீட்டமாக கருதப்படும். அதாவது ஒரு வியாபார நிறுவனம் தனக்கு அவசியமான மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய உரிமையை பொதுமக்களுக்கு பங்குகளாக வழங்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை திரட்டுமாக இருந்தால் நாங்கள் அதனை குறிப்பிடுவோம் முதலாம் தர சந்தை, அல்லது ஆங்கிலத்தில் பிரைமரி மார்க்கெட் என்ற சொல் பயன்படுத்தப்படும். இன்னும் ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது, சுருக்கமாக கேள்விப்பட்டிருக்கலாம், IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஆரம்ப பொது வழங்கல். அதாவது ஒரு கம்பெனியானது முதலாக புதிய பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கி பொதுமக்களிடமிருந்து மூலதனத்தை திரட்டிக் கொள்ளுமாக இருந்தால் அது முதலாம் தர பங்கு சந்தை அல்லது ஆரம்ப பொது வழங்கல். இந்த வருடத்தில் 2021ஆம் ஆண்டு கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் ஊடாக 4 புதிய கம்பெனிகள் ஆரம்ப பொது வழங்கல் ஊடாக பொதுமக்களிடமிருந்து நிதியினை திரட்டி வெற்றிகரமாக தங்களுடைய வியாபாரத்தை நடாத்தி செல்லுகின்றது. நீங்கள் சில வேளைகள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள், அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பட்டியல்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு சிறிய நடுத்தர நிறுவனமாக லாஜிஸ்டிக் சர்வீசஸ்க்கு கீழாக, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அல்லது உள்நாட்டு இந்த வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற லாஜிஸ்டிக் சர்வீசஸுக்கு கீழாக பட்டியல்படுத்தப்பட்ட கிறிஸ்வேர்ல்ட் நிறுவனம் ₹7.50 பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கி மூலதனத்தை திரட்டி கொண்டது. முதல் நாள் வியாபாரத்தின் போது கிட்டத்தட்ட ₹20 அந்த பங்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுத்தப்பட்டது பங்கு பரிவர்த்தனையில். ஆகவே அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக 4 நிறுவனங்கள் பட்டியல்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து பணம் திரட்டப்பட்டது. ஆகவே இங்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, இவ்வாறு புதிய கம்பெனிகள் பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கி பொதுமக்களிடமிருந்து மூலதனத்தை திரட்டுகின்ற போது புதிய முதலீட்டாளர்கள் கம்பெனியிடமிருந்து பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது முதலாவது வாய்ப்பு. தொடர்ந்து நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இவ்வாறான ஒரு புதிய உதாரணம் நாங்கள் எடுப்போம், கிறிஸ்வேர்ல்ட் நிறுவனம். நீங்கள் ₹7.50 படி 100 பங்குகளை அல்லது 1000 பங்குகளை நீங்கள் கொள்வனவு செய்கின்றீர்கள் கம்பெனியிடமிருந்து. ஆகவே உங்களுடைய முதலீடு ₹7,500. கொஞ்ச காலம் போன பிறகு உங்களுக்கு பண தேவை. ஆகவே தற்போது உங்களிடம் கையில் இருப்பது ₹7,500 செலவழித்து நீங்கள் கொள்வனவு செய்ததான பங்குகள். நீங்கள் அந்த பங்குகளை பணமாக மாற்ற விரும்பினால் நீங்கள் விற்பனை செய்ய முடியும். ஆனால் நேரடியாக இன்னொருவருக்கு விற்பனை செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வாறு காட்டப்படுகின்றதான இந்த நிறுவனங்களின் வசதி அளிப்பினூடாக
ஒன்று பங்கு தரகர் நிறுவனம், இரண்டாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, மூன்றாவது மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் தனியார் கம்பெனி. இந்த 3 நிறுவனங்களினதும் வசதி அளிப்பினூடாக நீங்கள் உங்களுடைய பங்குகளை இன்னும் ஒருவருக்கு கைமாற்றல் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், முதலாம் தர பங்கு சந்தையில் கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகளை ஒருவர் மீளவும் இன்னும் ஒருவருக்கு உரிமை மாற்றுவாராக இருந்தால் அது இரண்டாம் தர பங்கு சந்தை அல்லது செகண்டரி மார்க்கெட் என குறிப்பிடப்படும். இந்த இரண்டாம் தர பங்கு சந்தை நடவடிக்கை தான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணி முதல் 2:30 வரை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே ஒரு புதிய முதலீட்டாளர் எவ்வாறு ஒரு ஆரம்ப பொதுவளங்களில் பங்குகளை பெற்றுக் கொள்ளலாமோ அதே போல இரண்டாம் தர பங்கு சந்தையில் சந்தையினூடாக அவர் பங்குகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இது இரண்டாவது வாய்ப்பு. ஆகவே ஒரு முதலீட்டாளர் முதலாம் தர பங்கு சந்தையிலும் பங்குகளை பெற்றுக் கொள்ளலாம், இரண்டாம் தர பங்கு சந்தையிலும் பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான இந்த செயற்பாட்டை நாங்கள் பொதுவாக குறிப்பிடுவோம் மூலதன சந்தை பொறிமுறை, கேபிட்டல் மார்க்கெட் மெக்கானிசம். ஆகவே இங்கு உங்களுக்கு சில வேளைகளில் புதிதாக இந்த பங்கு சந்தை தொடர்பாக தெரிந்து கொள்வதற்காக இந்த இணைய கருத்தரங்கில் தொடர்பில் உள்ளவர்கள் சில வேளைகளில் முதல் தடவையாக இந்த நிறுவனங்களுடைய பெயர்களை கேள்விப்பட்டிருக்கலாம். பங்கு தரகர் நிறுவனம், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் தனியார் கம்பெனி. ஆகவே நீங்கள் சில வேளைகளில் சிந்திக்கலாம், பங்கு தரகர் நிறுவனம், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் தனியார் கம்பெனி, இந்த 3 நிறுவனங்களும் தனியாருக்கு சொந்தமானது. முக்கியமாக ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கொழும்பு பங்கு பரிவர்த்தனையும் கூட தனியாருக்கு சொந்தமானதுதான். நான் அடுத்த ஸ்லைட்ல அது பற்றி விளக்கமாக உங்களோட கதைப்பேன். ஆகவே இந்த தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களின் உதவியினூடாக அல்லது வசதி அளிப்பினூடாக முதலீட்டாளர் அல்லது பொதுமக்களின் பணம் ஒரு தனியாருக்கு சொந்தமான இன்னும் ஒரு நிறுவனத்தை சென்றடைகின்ற போது ஒரு கண்காணிப்பு அவசியம் அல்லது ஒரு முறைமைப்படுத்தல் அவசியம். இலங்கையை பொறுத்தமட்டில் இலங்கையில் அதற்கு பொறுப்பாக இயங்குகின்ற அமைப்பு இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, சுருக்கமாக SEC என்ற சொல் பயன்படுத்தப்படும். SEC, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்பது CSV, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எவ்வாறு இலங்கை மத்திய வங்கி இலங்கையினுடைய பணச்சந்தையை முறைமைப்படுத்துகின்றதோ அதே போல கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, அதே போல பங்கு தரகர் நிறுவனங்கள், அதே போல மத்திய வைப்பு திட்ட முறைமைகள், தனியார் கம்பெனி, இந்த அமைப்புகளை இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு முறைமைப்படுத்துகின்றது. கட்டுப்படுத்தல் அல்ல, முறைமைப்படுத்துகின்றது. ஆகவே இந்த செயற்பாட்டை, இந்த அமைப்பை நாங்கள் குறிப்பிடுவோம் மூலதன சந்தை பொறிமுறை. ஆகவே மூலதன சந்தை பொறிமுறை அடிப்படையில் நாங்கள் முதலாவது பார்த்தோம், முதலாம் தர சந்தை கம்பெனியானது நேரடியாக பொதுமக்களுக்கு பங்குகளை விநியோகம் செய்கின்றது. நீங்கள் கம்பெனியிடமிருந்து பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான ஆரம்ப பொதுவளங்கள் ஊடாக அல்லது புதிய கம்பெனிகள் பங்குகளை வழங்குகின்ற போது, சந்தைக்கு வருகின்ற போது சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, நேரடியாக முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆகவே முதலீட்டாளர்களுடைய இந்த சேமிப்பானது மூலதனமாக மாற்றமடைந்து அந்த நிறுவனத்தில் ஒரு உற்பத்தி ஏற்படுத்தப்பட்டு அந்த உற்பத்தியானது வருமானத்தை அதிகரிக்க செய்து அந்த வருமான அதிகரிப்பானது மீண்டும் ஒரு சேமிப்பை அதிகரிக்க செய்யும். நாங்கள் எளிய முறையில் குறிப்பிடலாம், ஒரு வருமான சுற்றோட்டத்தை இந்த முதலாம் தர சந்தை உருவாக்கும். ஆகவே எப்பொழுதும் ஒரு நாட்டிற்குள் முதலாம் தர சந்தை செயற்பாடுகள் வினைத்திறனாக அமைகின்ற போது பொருளாதார அபிவிருத்திக்கு அது பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல இரண்டாம் தர சந்தையை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு வினைத்திறனான அல்லது செயல்திறன் வாய்ந்த இரண்டாம் தர சந்தை நடவடிக்கைகள் அமைய பெறுகின்ற போது, உங்களுக்கு தெரியும் 2021ஆம் ஆண்டு இதுவரைக்குமான காலப்பகுதி நாங்கள் இந்த ஒரு அதாவது செப்டம்பர் மாதம் தவிர்த்து நாங்கள் ஆகஸ்ட் மாதம் வரை அவதானிப்போமாக இருந்தால் தொடர்ச்சியாக பங்குச்சந்தை நடவடிக்கைகள் அதிகரித்து சென்றன.
ஒரு செயல்திறன் வாய்ந்த சந்தை தொழிற்பாட்டை நாங்கள் அவதானித்தோம். ஆகவேதான் புதிய கம்பெனிகளும் கூட பங்கு சந்தைக்கு வந்தன. 4 கம்பெனிகள் வெற்றிகரமாக ஆரம்ப பொதுவளங்களை மேற்கொண்டமைக்கான காரணம் ஒரு கவர்ச்சிகரமான இரண்டாந்தர சந்தை நடவடிக்கைகள். இங்கும் கூட மக்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகள் காணப்படுகின்றமையால் நிச்சயம் அது பொருளாதாரத்துக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். ஆகவே இங்கு நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும், முதலீட்டாளர்கள் முதலாம் தர சந்தையிலும் பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதே போல இரண்டாம் தர சந்தையிலும் பங்குகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக பங்கு என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்தினோம், அல்லது ஷா என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றோம். என்ன இந்த பங்கு என்றால், உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனியினுடைய மூலதனத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், ஒரு மொத்தம் பங்கு மூலதனத்தை அவதானிப்போமாக இருந்தால் அது பல மில்லியன் பெறுமதி கொண்டதாக இருக்கும். உதாரணமாக ஒரு 500 மில்லியன் தேவை கொண்ட ஒரு நிறுவனம் தன்னுடைய இந்த மூலதன தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக ஒருவரிடமிருந்து அல்லது இருவரிடமிருந்து அல்லது ஒரு சிலரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பாரியளவு தொகை. ஆகவே நிறுவனம் என்ன செய்யலாம்? கம்பெனி சட்ட பிரகாரம் இந்த பங்கு மூலதனத்தை சிறு சிறு அலகுகளாக பிரித்து ஒரு அலகுக்கு ஒரு பெறுமதியை குறிப்பிட முடியும். இந்த ஒரு அலகு அல்லது இந்த ஒரு பிரிவை தான் நாங்கள் ஒரு பங்கு என்று குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக கிறிஸ்வேர்ல்ட் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனமானது பாரியளவு மூலதனத்தை திரட்டி கொண்டது. ஒரு பிரிவுக்கு அந்த நிறுவனம் குறிப்பிட்ட பெறுமதியானது ரூபாய் 7.50. ஆகவே 7.50 கொண்ட அந்த பங்கானது சந்தையில் காணப்படுகின்ற கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப விலை கூடி குறையலாம். நாங்கள் பிறகு பார்க்கலாம் அது எவ்வாறு விலை தீர்மானிக்கப்படுகின்றது சந்தையில் என்பதை நாங்கள் கலந்துரையாட முடியும். இங்கு நாங்கள் அவதானிப்பது கம்பெனியுடைய ஒரு மொத்த மூலதனத்தை சிறு அலகுகளாக பிரித்து ஒரு அலகை நாங்கள் ஒரு பங்கு அல்லது ஷா என்று குறிப்பிடுகின்றோம். அதற்குரிய பெறுமதியானது கம்பெனியினுடைய தேறிய சொத்தின் பெருமானத்தின் அடிப்படையில் கம்பெனியினால் தீர்மானிக்கப்படும் ஆரம்ப பொதுவளங்களின் போது, இரண்டாம் தர சந்தையில் அல்ல, ஆரம்ப பொதுவளங்களின் போது அது தீர்மானிக்கப்படலாம். அதே போல கொழும்பு பங்கு பரிவர்த்தனை தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய சில விடயங்கள் சுருக்கமாக நான் இங்கு காட்டியிருக்கிறேன். இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையில் பங்கு வர்த்தக நடவடிக்கைகள் முறையாக ஆரம்பிக்கப்பட்டது சட்டப்பிரகாரம் கம்பெனி சட்டம் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டதன் பின்னர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் 1982 ஆண்டு 17ஆம் இலக்க கம்பெனி சட்டம். ஆகவே இந்த கம்பெனி சட்டம் உருவாக்கப்பட்ட பின்பு 1985ஆம் ஆண்டு இலங்கையில் தொழிற்பட்ட பங்கு தரகர் நிறுவனங்கள் இணைந்துதான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்ற பெயரில் இதனை ஸ்தாபித்தது. ஸ்தாபிக்கின்ற போது கம்பெனி சட்ட பிரகாரம் உத்தரவாதத்தால் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனி வகையாக இது ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனாலும் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில வேளைகளில் இலங்கையில் 1896ஆம் ஆண்டு பிரித்தானியர்களால் இலங்கையில் பங்கு வர்த்தகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலங்களில். காரணம், பெருந்தோட்ட பயிற்சிக்கு அவசியமான அதிக மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக பிரித்தானியர்களால் இலங்கையில் பங்கு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு முறையான வியாபாரம் அல்ல. இலங்கையில் சட்ட பிரகாரம் அது ஸ்தாபிக்கப்பட்டது 1985ஆம் ஆண்டு. ஆகவே 1985ஆம் ஆண்டு பங்கு தரகர் நிறுவனங்களால் ஒரு கழகமாக ஸ்தாபிக்கப்பட்ட, ஒரு உத்தரவாதத்தால் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த வியாபார அமைப்போடு இன்னும் சில நிறுவனங்கள் இணைந்து கொண்டன, தரகர் நிறுவனங்கள் இணைந்து கொண்டன. அவ்வாறு இணைந்து கொண்ட இந்த நிறுவனங்கள் மொத்தமாக 15 அங்கத்தவ நிறுவனங்கள். நீங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் இணையதளத்திற்குள்ளாக சென்று அங்கு புரோக்கர் கம்பெனிஸ் அல்லது புரோக்கர் ஃபர்ம்ஸ் அல்லது பங்கு தரக நிறுவனங்கள் டேப்பை கிளிக் பண்ணுவீங்களாக இருந்தால் அதுல 2 வகை அவதானிக்கலாம். ஒன்று அங்கத்தவ நிறுவனங்கள் அல்லது சிஎஸ்சி மெம்பர்ஸ் என்று அவதானிக்கலாம். 15 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த 15 நிறுவனங்களுக்கு சொந்தமானதுதான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை. ஆகவே இலங்கையில் காணப்படுகின்ற
தனியாருக்கு சொந்தமான இந்த 15 நிறுவனங்களுக்கு சொந்தமானதுதான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்றால், கொழும்பு பங்கு பரிவர்த்தனையும் தனியாருக்கு சொந்தமான ஒரு வியாபார அமைப்பு. இன்னும் சிலர் யோசிக்கிறாங்க சிஎஸ்சி என்பது அல்லது பங்கு சந்தை என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் என்று. இல்லை, இது இந்த 15 அங்கத்தவ நிறுவனங்களுக்கு சொந்தமானது. ஆனால் உத்தரவாதத்தால் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட ஒரு வியாபார அமைப்பு. அது தவிர இன்னும் 13 தரகர் நிறுவனங்கள், நாங்கள் அவர்களை குறிப்பிடுவோம் வியாபார அங்கத்தவர்கள், ட்ரேடிங் மெம்பர்ஸ். நீங்கள் இணையதளத்துக்குள்ளாக அந்த நிறுவனங்களையும் அவதானிக்க முடியும். நிறுவனத்தினுடைய பெயர், அவருடைய விலாசம், தொடர் விளக்கங்கள் அவதானிக்க முடியும். 13 வியாபார அங்கத்தவர்கள், அது ட்ரேடிங் மெம்பர்ஸ். இந்த 13 வியாபார அங்கத்தவர்களுக்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் எவ்விதமான உரிமையும் வழங்கப்படவில்லை. அங்கத்தவ நிறுவனங்கள் 15, அவர்களுக்கு மட்டுமே கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் உரிமை உண்டு. இன்றைய திகதியில் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பதிவு செய்யப்பட்டு கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படுகின்ற கம்பெனிகள், அவற்றை நாங்கள் குறிப்பிடுவோம் பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள் அல்லது லிஸ்டட் கம்பெனிஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். 286 கம்பெனிகள் காணப்படுகின்றன. இந்த 286 கம்பெனிகளும் அவற்றின் பொருள் அல்லது சேவை, என்ன பொருளை அல்லது என்ன சேவையை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றார்களோ அந்த பொருள் அல்லது சேவை அடிப்படையில் இந்த நிறுவனங்களை 21 துறையாக சர்வதேச நியமத்திற்கு அமைவாக, நாங்கள் அந்த நியமத்தை குறிப்பிடுவோம் ஜிக்ஸ், GICS, குளோபல் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், உலகளாவிய நியமங்களுக்கு அமைவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 21 துறைகளுக்கு கீழாக மொத்தம் 286 கம்பெனிகள். இந்த தகவல் எல்லாம் நீங்கள் இணையதளத்தில் பார்க்க முடியும். அதே போல கம்பெனி சட்ட பிரகாரம் இயங்குகின்ற இந்த வியாபார அமைப்பு, இந்த பங்கு பரிவர்த்தனையானது ஒரு இயக்குனர் சபையை கொண்டுள்ளது. இயக்குனர் சபையில் மொத்தம் 9 உறுப்பினர்கள், பணிப்பாளர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த 9 பணிப்பாளர்களில் 5 பேர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 15 தரகர் நிறுவனங்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். ஏனைய 4 பேரை இலங்கை அரசாங்கம் நிதி அமைச்சினூடாக நியமிக்கும். அப்பாயிண்டட் டைரக்டர்ஸ் 4 பேர், அதே போல எலெக்டட் டைரக்டர்ஸ் 5 பேர். இந்த பணிப்பாளர்களுடைய பெயர் தகவல்களையும் கூட நீங்கள் இணையதளத்தினூடாக அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் இணையதளத்துக்குள்ள போனால் அந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயம், இலங்கையில் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையாக இருக்கலாம், பங்கு தரக நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது மத்திய வெப்பு திட்ட முறைமைகள் தனியார் நிறுவனமாக இருக்கலாம். இவை அனைத்தையும் முறைமைப்படுத்தும் அமைப்பு இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு அல்லது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என குறிப்பிடப்படுகின்ற அரசுக்கு சொந்தமான இந்த அமைப்பு. ஆகவே இந்த தகவல் போதுமானது. இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை தொடர்பாக அதிகளவான தகவல்களை நீங்கள் இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிகமான கேள்விகள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இறுதியாக அது தொடர்பாக கலந்துரையாடுவோம். ஆகவே இந்த தகவல் அடிப்படையில் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்றால் என்ன என்பது தெரியும் உங்களுக்கு. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன், தரகர்கள் தொடர்பாக சொல்லியிருந்தேன். சில விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒரு நிறுவனம் மத்திய வெப்பு திட்ட முறைமைகள் தனியார் கம்பெனி. நீங்கள் ஒரு முதலீட்டை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் நீங்கள் ஒரு கணக்கினை ஆரம்பித்தல் வேண்டும். அந்த கணக்குக்கு சொல்லப்படுகின்ற பெயர் மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கு அல்லது CDS அக்கவுண்ட். சுருக்கமாக இது சொல்லப்படும் CDS அக்கவுண்ட், சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம்ஸ் அக்கவுண்ட் என்று சொல்லப்படுவது. இந்த கணக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் எவ்வாறு வங்கியில் ஒரு கணக்கை, சேமிப்பு கணக்கை திறந்து கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளுகின்றீர்களோ அதே போல பங்கு சந்தையில் பங்கு கொள்வனவு மற்றும் விற்பனைக்காக திறக்கப்படும் கணக்கு மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கு, CDS அக்கவுண்ட் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கணக்கினை நீங்கள் எவ்வாறு திறந்து கொள்ளலாம்? நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் நீங்கள் ஒரு தரகரை தெரிவு செய்து, ஒரு பங்கு தரகர், பங்கு பற்றுனர் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். பங்கு பற்றுனர் ஒரு பங்கு தரக நிறுவனமாக இருக்கலாம், அல்லது பொறுப்பக வங்கி, அல்லது காப்பக வங்கி, அல்லது கஸ்டோடியன் பேங்க் என்று குறிப்பிடுவோம். இந்த குறிப்பிட்ட பங்கு பற்றுனர்களில் ஒருவரை நீங்கள் தெரிவு செய்து
அவரினூடாக நீங்கள் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு, நாங்கள் தொடர்ச்சியாக இதை இன்னும் இலகுவாக பார்க்கலாம், விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அதனை பூர்த்தி செய்து நீங்கள் அவருக்கு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கணக்கு திறக்கப்படும், மத்திய வெப் திட்ட முறைமைகள் கணக்கு திறக்கப்படும். ஆனால் கடந்த வருடம் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நடவடிக்கைகள் மின் நிலைப்படுத்தப்பட்டமையினால் டிஜிட்டலைசேஷன் சர்வீசஸ் தற்போது காணப்படும் அனைத்து சேவைகளும், அது கணக்கு திறத்தலாக இருக்கலாம் அல்லது கொழும்பு பங்குப்படிகளுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அனைத்தும் மின் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது, டிஜிட்டல் சர்வீசஸ். ஆகவே இந்த கணக்கினை திறப்பதற்காக கொழும்பு பங்கு பரிவர்த்தனுடைய மொபைல் ஆப் அல்லது கையடக்க தொலைபேசி செயலியினூடாக நீங்கள் கணக்கை திறந்து கொள்ள முடியும். நீங்கள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்களாக இருந்தால், நான் அது தொடர்பாக விளக்கமாக தகவலை கடைசியாக நான் விளக்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ஆகவே இந்த மொபைல் ஆப்பினூடாக நீங்கள் ஹோம் பேஜுக்கு போன உடனேயே அவர் சர்வீசஸ் என்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு 5 சேவைகள் காட்டப்படும். நாங்கள் பிறகு பார்ப்போம். அதுல ஒன்று காட்டப்படும் ஓபன் சிடிஎஸ் அக்கவுண்ட். ஆகவே நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுக்கான ஒரு லாகினை கிரியேட் பண்ணி ஒரு உள் நுழைவினை நீங்கள் உருவாக்கி அதனூடாக ஒரு கணக்கினை இலகுவாக திறந்து கொள்ள முடியும். விளைவாக பார்ப்போம் எவ்வாறு ஒரு கணக்கினை திறக்கலாம் என்பது தொடர்பாக. ஆகவே தற்போது ஒரு முதலீட்டாளர் தான் இருந்த இடத்தில் இருந்தே தரகரை நாடி செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆனால் தரகரை தெரிவு செய்து மிக முக்கியமானது, நீங்கள் வீட்டில் இருந்தே அல்லது இருக்கும் இடத்திலிருந்தே ஓர் மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கினை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ள முடியும் இலகுவாக. எவ்வாறு என்பதை தொடர்ச்சியாக நாங்க பார்ப்போம், பிறகு பார்க்கலாம். இறுதியாக அந்த மொபைல் ஆப் தொடர்பாக நாங்கள் கலைக்கின்ற போது கணக்கு உருவாக்கம் தொடர்பாகவும் உங்களோடு கலந்துரையாடுவேன். இப்ப நாங்கள் எடுத்துக்கொள்வோம், உங்களுக்கு ஒரு கணக்கு உண்டு, நீங்கள் பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக தயாராக இருக்கின்றீர்கள். நடைமுறையில் பல்வேறு வகையான பிணைகள், நாங்கள் பங்குகள் என்று கூறுவதை விட பிணையங்கள் என்ற சொல், செக்யூரிட்டிஸ் என்ற சொல் கூடுதலாக பயன்படுத்துவோம். நடைமுறையில் பல்வேறு வகை என்று குறிப்பிடப்படுகின்ற போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சில வகைகளை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். சாதாரண பங்குகள், அதே போல முன்னுரிமை பங்குகள், அதே போல தொகுதி கடன் பத்திரங்கள், அதே போல உரிமை வளங்கள், அதே போல பங்காணை பத்திரங்கள். இந்த ஒவ்வொரு வகையும், ஒவ்வொரு குறிப்பிடப்படுகின்ற பிடியங்களின் வகையும் ஒவ்வொரு பண்புகளை கொண்டதாக இருக்கும். இவை அனைத்தும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் வளமையாக கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுத்தப்படுகின்ற பிணையங்கள். முதலாவதாக சாதாரண பங்குகள். சாதாரண பங்குகள் என்பது, அல்லது ஆங்கிலத்தில் ஆர்டினரி ஷேர் என்று குறிப்பிடுவோம், ஒரு கம்பெனியானது தனக்கு அவசியமான மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய உரிமையை பொதுமக்களுக்கு பங்குகளாக வழங்குகின்ற போது கம்பெனியினுடைய உரிமையையும் சேர்த்து வழங்குமாக இருந்தால், நீங்கள் அவ்வாறான பங்குகளை கொள்வனவு செய்தால் உங்களுக்கு கம்பெனியின் மீது ஒரு உரிமை கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் அதனை குறிப்பிடுவோம் சாதாரண பங்குகள். உங்களுக்கு உரிமை உண்டு. இவ்வாறு வழங்கப்படுகின்ற இந்த சாதாரண பங்குகளை நாங்கள் 2 வகையாக வகுத்து காட்டலாம். சாதாரண பங்குகள், வாக்குரிமை உள்ள சாதாரண பங்குகள், அதே போல சாதாரண பங்குகள், வாக்குரிமை அற்ற சாதாரண பங்குகள். அதாவது ஒரு கம்பெனியினுடைய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுவது கம்பெனியினுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அல்லது விசேட கூட்டங்களில். ஆகவே ஒரு கம்பெனியானது பங்குகளை வழங்குகின்ற போது தன்னுடைய உரிமையை வழங்கும் அதே வேளையில் ஆண்டு பொதுக்கூட்டத்திலோ அல்லது விசேட கூட்டங்களிலோ வாக்களிக்கும் உரிமையையும் சேர்த்து வழங்குமாக இருந்தால் அது சாதாரண பங்கு, வாக்களிக்கும் உரிமையுள்ள பங்கு. என்னென்ற எழுத்தால் காட்டப்படும். நீங்கள் இணையதளத்துக்குள்ள போய் ஒரு கம்பெனியுடைய பெயரை, அதாவது ஹோம் பேஜ்ல ரைட் கார்னர் சர்ச்ல நீங்க டைப் பண்ணுவீங்களாக இருந்தால், உதாரணமாக நான் குறிப்பிடுகின்றேன், உதாரணம் கமர்ஷியல் வங்கி. நீங்க COMB என்று டைப் பண்ணும் போதே கீழே அவதானிக்கலாம் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன், அதுக்கு கீழே இருக்கும் COMB.in என்ற எழுத்து இருக்கும். அதே போல அதுக்கு கீழாக இன்னும் ஒன்று இருக்கும் COMB.x என்ற எழுத்து இருக்கும். N என்பது வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்கு,
X என்பது வாக்களிக்கும் உரிமையற்ற பங்கு. இது கம்பெனியுடைய நோக்கம், கம்பெனியுடைய தேவையை அடிப்படையாக கொண்டு சில கம்பெனிகள் வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குகளை மட்டும் வழங்கலாம், சில கம்பெனிகள் வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குகளையும் வாக்களிக்கும் உரிமை அற்ற பங்குகளையும் வழங்க முடியும். H என்பது எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தால் இந்த 2 வகையும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல டோக்கியோ சிமெண்ட் இந்த 2 வகையான பங்குகளும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இலங்கையில் பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற ஒரு பாரியளவான நிறுவனம் ஜான் கீல்ஸ் நிறுவனத்தை எடுத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அங்கு என்ற எழுத்தை மட்டும்தான் நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது சாதாரண பங்கு, வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்கு மட்டுமே அந்த நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல 3வது வகை முன்னுரிமை பங்குகள். ஆங்கிலத்தில் நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்று குறிப்பிடுவோம். ஆகவேதான் P என்ற எழுத்து பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒரு கம்பெனியானது பங்குகளை வழங்குகின்ற போது எவ்விதமான உரிமையும் வழங்காது, எவ்வித உரிமையும் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் எதிர்கால திரும்பலை முன்கூட்டியே குறிப்பிட்டு வழங்குமாக இருந்தால், அதாவது லாபத்தில் முதலீட்டாளருக்கு அல்லது பங்குதாரருக்கு வழங்குகின்றதான திரும்பல் லாபத்தை குறிப்பிட்டு வழங்குமாக இருந்தால் அதுதான் முன்னுரிமை. அதாவது லாபத்தில் முன்னுரிமை வழங்கப்படுவதுதான் இங்கு முன்னுரிமை என கருதப்படுகின்றது. ஆகவே அவ்வாறான முன்னுரிமை பங்குகள் P என்ற எழுத்தில் நீங்கள் அவதானிக்கலாம். தற்போது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் 286 கம்பெனிகள் என்று நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அவற்றில் ஒரே ஒரு கம்பெனி மாத்திரமே, நீங்கள் இணையதளத்தில் சர்ச் பண்ணி பாருங்க, சிங்கபுத்ர ஃபைனான்ஸ் என்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே இந்த இந்த முன்னுரிமை பங்குகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்துள்ளது. ஆகவே அந்த நிறுவனம் முன்னுரிமை பங்குகளை விநியோகம் செய்துள்ளது, சாதாரண வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குகளையும் அந்த நிறுவனம் விநியோகம் செய்துள்ளது. அதனூடாக நிதியினை திரட்டி தன்னுடைய வியாபாரத்தை மேற்கொண்டு வருகின்றது. 3 வகையான பங்குகள். அதே போல அண்மை காலமாக அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு வகையான பிணை அல்லது நாங்கள் ஒரு கடன் பத்திரம் என்று குறிப்பிடுவோம், தொகுதி கடன் பத்திரங்கள். ஆங்கிலத்தில் டிபெஞ்சர்ஸ் என்று குறிப்பிடப்படும். தற்போது கூட கமர்ஷியல் வங்கியானது தொகுதி கடன் பத்திரங்களை வழங்குவதற்கான தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. இங்க நாங்க பார்த்தோம், பங்குகள் வழங்கப்படுகின்ற போது கம்பெனியுடைய உரிமை வழங்கப்படுகின்றது அல்லது சில ஏனைய உரிமைகளையும் அந்த முதலீட்டாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில வேளைகளில் கம்பெனியானது எவ்விதமான உரிமையும் வழங்காது ஒரு கடன் மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்யுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் கடன் பத்திரங்களினூடாக நிறுவனத்தினால் மூலதனத்தை திரட்டிக் கொள்ள முடியும். நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருக்கலாம், இலங்கை மின்சார சபை கூட, இலங்கை மின்சார சபை அரசுக்கு சொந்தமான ஒரு அமைப்பு. ஆகவே அந்த நிறுவனம் பங்குகளை வழங்க முடியாது. காரணம், பங்குகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் அவர் மாற்றப்படணும் பொது கம்பெனியாக. ஆகவே இலங்கை மின்சார சபை, நான் ஏற்கனவே சொன்னேன், இது அரசுக்கு சொந்தமான அமைப்பு. ஆனால் கடன் மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக கடன் பத்திரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து தேவையான நிதியினை திரட்டிக் கொண்டது அண்மை காலத்தில். எனவே நாங்கள் சொல்லுவோம், எதிர்கால முதிர்வு திகதி ஒன்றை கொண்டு எதிர்கால திரும்பலையும் குறிப்பிட்டு வழங்கப்படுகின்ற ஒரு கடன் பத்திரம், கடன் மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு கடன் பத்திரம் தான் தொகுதி கடன் பத்திரங்கள் அல்லது டிபெஞ்சர்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. டி என்ற எழுத்து அதற்காக பயன்படுத்தப்படும். நீங்கள் இணையதளத்திற்குள்ளாக போய் மார்க்கெட் அல்லது சந்தை என்ற டேப்பை கிளிக் பண்ணுவீங்களாக இருந்தால், நீங்க ஹோம் பேஜ் போன உடனேயே மார்க்கெட், லிஸ்டட் என்டிட்டிஸ், அதாவது சந்தை, பட்டியல்படுத்தப்பட்ட நிறுவனங்கள், பங்கு தரக நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், நிகழ்வுகள் என்ற தலைப்புகளை அவதானிக்கலாம். அதுல நீங்கள் சந்தை அல்லது மார்க்கெட்டை கிளிக் பண்ணுவீங்களாக இருந்தால் அங்கு உரித்துடைமை தொடர்பான பங்குகள் தொடர்பான தகவல்களும் இருக்கும். அதே போல டெட் செக்யூரிட்டிஸ் அல்லது கடன் மூலதனம் தொடர்பான, கடன் பிணையங்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் அவதானிக்க முடியும். இங்கு உள்ள நன்மை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டிபெஞ்சர்ஸ் நீண்ட கால முதலீடு, சில வேளைகளில் சாதாரண வட்டி வீதத்தை விட அதிக அளவில் கிட்டத்தட்ட 7%, 8%, 9%, 10%, 2013ஆம் ஆண்டு இலங்கை வங்கி வழங்கிய ஒரு தொகுதி கடன் பத்திரம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் முதிர்வடைய உள்ளது.
வட்டி வீதம் 13.25%. 13.25% வட்டியை குறிப்பிட்டு கடனாக மூலத்தை திரட்டி கொண்டது பிஓசி 2013ஆம் ஆண்டு. ஆகவே வருடாந்தம் அதிகளவு நிலையான வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பொருத்தமான ஒரு முதலீட்டு வாய்ப்பாக அமையும் இந்த தொகுதி கடன் பத்திரம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் உரிமை வளங்கள். உரிமை வளங்கள் என்பது ஒரு வகையான பிணை. இன்னொரு முறையில் நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் அது நன்மையாகவும் இருக்கும். ஆகவே நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல நன்மைக்கு கீழாக உரிமை வளங்களை பார்ப்போம். ரைட்ஸ் இஷ்யூ நன்மையில பார்க்கிற நேரம் உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும். நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறேன். பங்காணை பத்திரம், வாரண்ட்ஸ், வாரண்ட்ஸ் என்று குறிப்பிடப்படும். ஆங்கிலத்தில் W என்ற எழுத்து பயன்படுத்தப்படும். ரைட், இது கொஞ்சம் பிராக்டிக்கலா விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒரு கம்பெனியானது பங்குகளை விநியோகம் செய்து மூலதனத்தை திரட்டி தன்னுடைய வியாபாரத்தை நடாத்தி செல்லுகின்றது. இவ்வாறு இயங்குகின்ற இந்த நிறுவனத்தினுடைய தற்போதைய பங்கொன்றின் சந்தை விலை 10 ரூபாய். இது உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 10 ரூபாய். இந்த நிறுவனம் ஏபிசி நிறுவனம் உதாரணம் ஒரு அறிவித்தலை கொடுக்கின்றது. அடுத்த வருடம், எதிர்காலத்தில் அடுத்த வருடம் இதனுடைய விலையானது 12 ரூபாவாக இருக்கும். விரும்பிய முதலீட்டாளர்கள் ஒரு சிறு தொகையை செலுத்தி அதனை பெற்றுக்கொண்டு ஒரு வருடத்தின் முதிர்வில் நீங்கள் எஞ்சிய தொகை, அப்ப மொத்தமாக 12 ரூபாய் செலுத்துகின்ற போது அதனை நீங்கள் சாதாரண பங்காக மாற்றிக்கொள்ளலாம். இந்த தகவல்களை உள்ளடக்கி ஒரு முதிர்வு திகதியையும் ஒரு முதிர்வு விலையையும் குறிப்பிட்டு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் குறிப்பிடுவோம் பங்காணை பத்திரம், வாரண்ட். இங்கு அவதானிக்க வேண்டியது எதிர்காலம் இருக்கும், ஒரு முதிர்வு திகதி இருக்கும், எதிர்கால விலை குறிப்பிடப்பட்டிருக்கும், எதிர்காலத்தில் அந்த முழு தொகையும் செலுத்தப்படுகின்ற போது அது பங்காக மாற்றப்படும். இந்த முதிர்வுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அதனை சந்தையில், இரண்டாந்தர சந்தையில் விற்பனை செய்யவும் உங்களால் முடியும். இவ்வாறு சொல்லப்படுகின்ற ஒரு ஆவணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது எவ்வாறு நன்மையாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமானது. எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். தற்போது 10 ரூபாய், எதிர்காலத்தில் 12 ரூபாய் விலை சொல்லப்படுது. நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அந்த இப்போ உள்ள பங்கை நாங்கள் சொல்லுவோம் அடுத்த வருடம் 12 ரூபாவாக இருக்கும் என்பது உறுதி, அது ஒரு ஒப்பந்தம். உண்மையான விலை 13 ரூபாவாக இருக்குமாக இருந்தால், சந்தையில் அந்த பங்குக்கான கேள்வி நிரம்பலால் அதனுடைய உண்மையான விலை அடுத்த வருடம் 13 ரூபாவாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும். காரணம், நீங்கள் சந்தையில் அடுத்த வருடம் 13 ரூபாவாக காணப்பட்டாலும் கூட உங்களுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் 12 ரூபாவை நீங்கள் செலுத்தினால் நீங்கள் அதனை பங்காக மாற்றிக்கொள்ளலாம். சந்தையில் 13 ரூபாவுக்கு நீங்கள் அதனை விற்பனை செய்யவும் முடியும், நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்த பக்கம், நீங்கள் உடன்பட்டது 12 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்காக, ஆனால் எதிர்காலத்தில் உண்மையான அதனது விலையானது 11 ரூபாவாக அமையுமாக இருந்தால், அதனுடைய கேள்வி நிரம்பலை அடிப்படையாக கொண்டு அது 11 ரூபாவாக இருக்குமாக இருந்தால், நீங்கள் உடன்பட்டது 12, சந்தையில் 11 ரூபாவாக இருந்தாலும் கூட நீங்கள் 12 ரூபாய் செலுத்தினால்தான் அது பங்காக மாற்றப்படும். ஆகவே நீங்கள் சந்தையில் 11 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய ஒன்றை நீங்கள் கம்பெனிக்கு 12 ரூபாய் செலுத்தி பங்காக மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, அங்கு 1 ரூபாய் நட்டம். ஆகவே இவ்வாறான பங்காணை பத்திரங்களுடைய செயற்பாடு எதிர்காலத்தோடு தொடர்பு பட்டது. ஆகவே தற்போதைய வியாபார சூழலில் அரசியல், பொருளாதார, தொழில்நுட்ப, குடித்தொகை காரணிகள் அடிப்படையில் எதிர்காலத்தை முன்கூட்டியே தீர்மானிப்பதென்பது சற்று கடினமான ஒரு விடயம். ஆகவே அவ்வாறான பங்காணை பத்திரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரோடு நீங்கள் கலந்து ஆலோசித்து எதிர்காலத்தில் அந்த பங்கின் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம்.
இன்னொரு மிக முக்கியமான விடயம், தற்போது சந்தையில் பங்காணை பத்திரங்கள் எதுவும் கொடுக்கல் வாங்கல்களில் இல்லை. இறுதியாக ஜான் கீல்ஸ் நிறுவனம் 2013ஆம் ஆண்டு 12-13ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 2 பங்காணை பத்திரங்களை விநியோகம் செய்திருந்தது. அது சந்தையிலும் கொடுக்கல் வாங்கல்களில் 2ஆம் தர சந்தையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. ஆகவே தற்போது பங்காணை பத்திரங்கள் இல்லை. எதிர்காலத்தில் வருமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலம் தொடர்பான அந்த ஒரு தகவலோடு நீங்கள் அதனை கொள்வனவு செய்தால் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வகைகளில் நீங்கள் இணையதளத்துக்குள்ள போனால் அவதானிக்கலாம், சாதாரண பங்குகள் தான் அதிக அளவில் கொடுக்கல் வாங்கல்களில் இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே போல சாதாரண வாக்குரிமை பங்குகள் தான் கூடுதலாக கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுத்தப்படுகின்றது. வாக்குரிமையற்ற பங்குகளும் ஈடுபடுத்தப்பட்டாலும் கூட அதிக அளவில் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுவது சாதாரண பங்குகள், வாக்களிக்கும் உரிமையுள்ள பங்குகள் தான். அடுத்தது மிக முக்கியமான தலைப்பு, நாங்கள் ஏன் பங்கு சந்தைக்குள்ளாக வாரோம், இதுல என்ன நன்மைகள் இருக்குது, அதான் நாங்க தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஏனைய முதலீடுகளோடு ஒப்பீடு செய்கையில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான நன்மைகளை நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறேன். ஒன்று, மூலதன லாபம் மிக முக்கியமானது. அதாவது முதலீட்டாளர் ஒருவர் தான் பங்கொன்றை கொள்வனவு செய்த விலையிலும் பார்க்க கூடிய விலையில் அந்த பங்கினை விற்பனை செய்வாராக இருந்தால் விற்பனை விலைக்கும் கொள்வனை விலைக்கும் இடையிலான வித்தியாசம்தான் மூலதன லாபம் அல்லது மூலதன மிகை, கேபிட்டல் சர்ப்ளஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும், அல்லது கேபிட்டல் கெயின் என்றும் கூட சொல்லப்படும். ஆகவே நீங்கள் கொள்வனவு செய்த பங்கு, உதாரணமாக கடந்த வருடம் கோவிட் தாக்கம் காரணமாக அனைத்து கம்பெனிகளினதும் பங்குகளின் விலை வீழ்ச்சி அடைந்தது. உதாரணமாக நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் கமர்ஷியல் வங்கி 50 ரூபாய் பங்கொன்றின் விலை. நீங்கள் 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து தற்போது நீங்கள் அதனை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்வீர்களாக இருந்தால் தற்போது கிட்டத்தட்ட 85 ரூபாய் 84 ரூபாய், நாங்கள் சொல்லும் 85க்கு நீங்க விற்பனை செய்றீங்க. ஆகவே 85 மைனஸ் 50 35 ரூபாய் லாபமாக இருக்கும். இதுதான் மூலதன லாபம் அல்லது மூலதன மிகை. இன்னும் ஒரு விடயம், இவ்வாறு உழைக்கப்படுகின்ற மூலதன மிகை மீது உங்களுக்கு எவ்விதமான வரி அறவீடுகளும் இல்லை. அதையும் நாங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இலங்கையில் எவ்விதமான வரி அறவீடுகளும் இல்லை மூலதன லாபத்தின் மீது அல்லது மூலதன மிகையின் மீது, கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் சர்ப்ளஸ். இரண்டாவது, பங்கு லாபம். ஒரு கம்பெனியானது ஒரு குறித்த காலப்பகுதியில், ஒரு காலாண்டு அல்லது ஒரு வருடம், ஒரு நிதியாண்டு, இந்த காலப்பகுதியில் தான் உழைத்து கொண்டதான லாபத்திலிருந்து தன்னுடைய பங்குதாரருக்கு சன்மானமாக வழங்குகின்ற ஒரு தொகைதான் பங்கு லாபம் அல்லது டிவிடெண்ட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும். இவ்வாறு வழங்கப்படுகின்ற இந்த பங்கு லாபம் நிறுவனத்தினால் பணமாக வழங்கப்படலாம் அல்லது பங்குகளாகவும் வழங்கப்பட முடியும். நாங்கள் உதாரணமாக அவதானிக்கலாம், கமர்ஷியல் வங்கியாக இருக்கலாம் அல்லது HNB-யாக இருக்கலாம். கடந்த வருடத்திற்கான பங்கு லாபத்தினை, 2020ஆம் ஆண்டுக்கான பங்கு லாபத்தினை இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தது. 24ஆம் தேதி நான் நினைக்கின்றேன். நீங்க இணையதளத்துக்குள்ள போனால் பார்க்கலாம் அந்த தகவல்களை. அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அளவான பங்கு லாபத்தை பணமாகவும் ஒரு தொகையினை பங்குகளாகவும் வழங்கியது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், முழுமையாக பணமாக வழங்குகின்ற போது நிறுவனத்திலிருந்து காசு வெளிப்பாய்ச்சல் கூடுதலாக இருக்கும். ஆகவே நிறுவனத்துக்கு காசு அவசியப்படுகின்ற போது, திரவத்தன்மை அவசியப்படுகின்ற போது அது ஒரு சிக்கலாக இருக்கலாம். ஆகவே ஒரு தொகையை பணமாக வழங்கி எஞ்சிய தொகையை பங்குகளாக வழங்குகிறார். சில நிறுவனங்கள் பங்கு லாபத்தை முழுமையாக பணமாகவும் வழங்கும், அவ்வாறான நிறுவனங்களும் இருக்கு. சில நிறுவனங்கள் பங்கு லாபத்தை முழுமையாக பங்குகளாகவும் வழங்கலாம். எவ்வாறு இருப்பினும் நிறுவனம் தன்னுடைய லாபத்தில் தன்னுடைய பங்குதாரர்களுக்கு சன்மானமாக வழங்குகின்ற தொகைதான் பங்கு லாபம் அல்லது டிவிடெண்ட் என்று சொல்லப்படுகின்றது. இது இரண்டாவது. மூன்றாவது, உரிமை வழங்கல் அல்லது ரைட்ஸ் இஷ்யூ. நான் பிணையங்களின் வகைகளை ஸ்கிப் பண்ண ஒரு தலைப்பு தான் இந்த உரிமை வழங்கல். உரிமை வழங்கல் என்பது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம்
அந்த நிறுவனம் ஏற்கனவே பங்குகளை விநியோகம் செய்து மூலதனத்தை திரட்டி வியாபாரத்தை நடாத்தி செல்லுகின்றது. மேலும் மூலதன தேவை இருக்குமாக இருந்தால், உதாரணமாக ஏபிசி நிறுவனம் என்று குறிப்பிடுவோம், 10 ரூபாய் விலையில் தற்போது சந்தை விலையில் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்றது அந்த நிறுவனத்தின் பங்கு. இந்த நிறுவனத்திற்கு மேலும் கொஞ்சம் மூலதனம் தேவை, நிதி தேவை ஏற்படுகின்றது. ஆகவே அவ்வாறு நிதி தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் புதிய பங்குகளை பொதுமக்களுக்கு, புதிய முதலீட்டாளர்களுக்கு வழங்காது தன்னுடைய தற்போதைய முதலீட்டாளர்கள், நாங்கள் சொல்லுவோம் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், தற்போதைய பங்குதாரர்களுக்கே ஒரு வாய்ப்பினை வழங்கலாம் சந்தை விலையை விட குறைவான விலையில் பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக. உதாரணம், 10 ரூபாய் சந்தை விலை, அவர் சொல்றார் 8 ரூபாய் விலையில் தற்போதைய பங்குதாரர்களுக்கு. அதே நேரத்தில் ஒரு விகிதாசாரத்தையும் குறிப்பிடலாம். நீங்கள் 2 பங்குகள் வைத்திருந்தால் 1 பங்கு, அல்லது 10 பங்குகள் வைத்திருந்தால் 2 பங்குகள், அல்லது 1 பங்கு வைத்திருந்தால் 1 வாய்ப்பு. அது நிறுவனத்தினுடைய தீர்மானமாக இருக்கும். ஆகவே இங்கு அவதானிக்க வேண்டியது, தன்னுடைய தற்போதைய பங்குதாரர்களுக்கு சந்தை விலையை விட குறைவான விலையில் வழங்கப்படும், ஒரு விகிதாசாரத்தில் வழங்கப்படும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், தற்போதைய முதலீட்டாளர்களுக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. பங்குதாரர்களுக்கே சந்தை விலையை விட ஒரு குறைவான விலையில் கிடைப்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல ஒரு விகிதாசாரத்திலும் அது வழங்கப்படுகின்றது. மிக முக்கியமான விடயங்கள். உதாரணம், 10 ரூபாவுக்கு காணப்படுகின்ற பங்குகளை இவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் 8 ரூபாவுக்கு, நாங்க சொல்லுவோம் 2க்கு 1. அப்படியாக இருந்தால் ஒரு முதலீட்டாளர் 100 பங்குகளை கொண்டிருந்தால் ஏபிசி என சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தில் அவருக்கு 50 பங்குகளை கொள்வனவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம். ஆகவே இது எவ்வாறு நன்மையாக அமையும்? சந்தையில் நீங்கள் 10 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு பங்கை உங்களுக்கு 8 ரூபாவுக்கு அவர் தாரார். ஆகவே நீங்கள் 100 பங்குகளை கொண்டிருந்தால் 50 பங்குகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஒரு பங்கு சார்பாக 2 ரூபாய் படி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு லாபத்தை நீங்கள், அதாவது பங்காக மாற்றி விற்பனை செய்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக லாபமாக இருக்கும். அது ஒரு முறை. இரண்டாவது முறை, நீங்கள் ஒரு ஏபிசி கம்பெனியில் ஒரு பங்குதாரர், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் அந்த பணத்தை செலுத்தி பங்குகளாக மாற்றிக்கொள்வதற்கான பண வசதி உங்களுடைய கையில் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்பை, இது பங்கு அல்ல, இந்த வாய்ப்பை நீங்கள் சந்தையில் இன்னும் ஒருவருக்கு விற்பனை செய்வதனூடாக ஒரு லாபத்தை, அல்லது ஒரு தொகையை, ஒரு வருமானத்தை உழைத்துக் கொள்ள முடியும். இலவசமாக, அதாவது ஒரு உரிமை வழங்கல் மேற்கொள்ளப்படுகின்ற போது நிறுவனத்தினால் ஒதுக்கல் கடிதம், அலாட்மெண்ட் லெட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒதுக்கல் கடிதம் பங்குதாரருடைய வீட்டுக்கு செல்லும். ஆரம்பத்துல போஸ்ட் பண்றாங்க, இப்ப நேரடியாக இமெயில் பண்ணப்படுது. ஆகவே அந்த தகவலை பெற்றுக்கொண்ட ஒருவர் உரிய காலத்தில் பணத்தை செலுத்தினால் அது பங்காக மாற்றப்படும். அல்லது பணம் இல்லாத போது அவர் ஒரு லாபத்தை உழைக்க விரும்புவாராக இருந்தால் அந்த வாய்ப்பை சந்தையில் இன்னொருவருக்கு விற்பனை செய்யலாம். விற்பனை செய்கின்ற போது கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், அந்த உரிமைக்கான விலையானது சந்தை விலைக்கும் அங்கு சொல்லப்படுகின்றதான இஷ்யூவிங் பிரைஸ் அல்லது வழங்கல் விலை, நான் சொன்ன உதாரணம் 10 ரூபாய் பங்கை 8 ரூபாய்க்கு வழங்குகிறார். ஆகவே 10/8 2 ரூபாய். இது அந்த குறிப்பிட்ட கம்பெனியுடைய சந்தை விலை வழங்கல் விலையை பொறுத்து வித்தியாசப்படலாம். அந்த வித்தியாசத்தில் சந்தையில் இன்னும் ஒருவருக்கு பங்கு தரகரூடாக மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கில் அந்த உரிமைகளை வைப்பு செய்து அதனை விற்பனை செய்வதனூடாக ஒரு லாபத்தை உழைத்துக் கொள்ளவும் முடியும். ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஒன்று சந்தை விலையை விட குறைவான விலையில் கொள்வனவு செய்வதனாடாக ஒரு லாபத்தை உழைத்துக் கொள்ளலாம், அல்லது இலவசமாக கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை சந்தையில் விற்பனை செய்வதனூடாக நீங்கள் ஒரு லாபத்தை உழைத்துக் கொள்ள முடியும். ஏதேனும் 2 வகையில் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதே போல சில வேளைகளில் சில கம்பெனிகள் இவ்வாறான உரிமை வழங்கல்களை வழங்குகின்ற போது
அது தொடர்பாக எவ்விதமான தகவலும் பெறாமல் நீங்கள் இருந்தால் அல்லது ஒரு சிறந்த ஒரு உரிமை வழங்கலாக அது அமையாத பட்சத்தில் உங்களுடைய முதலீட்டு ஆலோசகர் சொல்லுவாராக இருந்தால் நீங்கள் அதனை தவிர்த்து கொள்ளலாம், இக்னோர் பண்ணலாம். அந்த முதிர்வு திகதியில் அது வலுவற்றதாக மாறும். ஆகவே எவ்வித பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. உங்களுக்கு லெட்டர் வரும் அல்லது இமெயில் வரும், நீங்கள் அது ஒரு நல்ல ஒரு உரிமை வாய்ப்பு என்று கருதாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெறுமனே அதனை விட்டுவிடுவீர்களாக இருந்தால் அது வலுவற்றதாக மாறும் உரிய திகதியில். ஆகவே இந்த மூன்றும், மூலதன லாபம், பங்கு லாபம், உரிமை வழங்கல், இந்த மூன்றும் பிரதான நன்மைகளாக காணப்படுகின்றது. நீங்கள் ஏனைய முதலீடுகளோடு காணி, கட்டிடம், வாகனம், தங்கம் அல்லது ஒரு வியாபாரம் இவற்றோடு நீங்கள் ஒப்பீடு செய்து நீங்கள் தீர்மானிக்கணும் எந்தளவான மூலதன லாபம், எந்தளவான பங்கு லாபம், அதே போல உரிமை வளங்கள் இருந்தால் அதுல லாபம். பிரதானமாக சொல்லக்கூடியது மூலதன லாபமும் பங்கு லாபமும். இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பீடு செய்தல் அவசியம் ஏனைய முதலீடுகளோடு. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கடந்த வருடத்தில் பங்குச்சந்தைக்குள்ளாக வந்த புதிய முதலீட்டாளர்களுக்கு தெரியும், கடந்த வருடத்தில் குறைவான விலையில் பங்குகளை கொள்வனவு செய்து தற்போது அதிக விலையில் விற்பனை செய்து, இன்னும் ஒரு நிறுவனம் நான் குறிப்பிடலாம், எக்ஸ்போ லங்கா, அதிக அளவில் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்ற ஒரு பங்கு. இது ரெக்கமெண்டேஷன் அல்ல, நடைமுறை. கடந்த வருடம் 6 ரூபாய், அதாவது கோவிட் தாக்கத்துக்கு முன்னராக 4, 5, 6 ரூபாவுக்கு காணப்பட்டது. கோவிட் தாக்கத்தின் பின்னர் மார்ச் மாதம் சந்தை மூடப்பட்டு மே மாதம் மீள ஆரம்பிக்கப்பட்ட போது 2 ரூபாய் 90 உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் கிட்டத்தட்ட 190 ரூபாய் வரை விலை அதிகரித்து சென்ற ஒரு பங்கு. ஆகவே நீங்கள் அவ்வாறான ஒரு பங்கை கடந்த வருடம் கொள்வனவு செய்திருந்தால் நீங்கள் கணிப்பிட்டு பார்க்கணும் எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். பங்கு லாபம் கொடுக்கப்பட்டது அந்த நிறுவனத்தினால். ஆகவே உங்களுடைய முதலீட்டு ஆலோசகர் பங்கு தரகரினூடாக தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் கொள்வனவு செய்தால் இவ்வாறான மூலதன லாபம், பங்கு லாபம் என்பவற்றை அடைய முடியும். அதே போல ஏனைய முதலீடுகளோடு ஒப்பீடு செய்கையில் உயர்ந்த வருவாய். காரணம், ஏனைய முதலீடுகளில் ஏதாவது ஒரு திரும்பல் நன்மை மாத்திரமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கு மூலதன லாபம் அதே போல பங்கு லாபத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற போது உயர்ந்த வருவாய் இருக்கலாம். அது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து பெரும்பாலும் உயர்ந்த வருவாயை உழைத்துக் கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விடயம், நாட்டில் காணப்படுகின்ற பணவீக்கம். எனவே அதாவது குறைந்தளவான வட்டி வீதம் காணப்படுகின்ற போது வங்கியில் வைப்பு செய்து குறைவான திரும்பலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது பணவீக்கத்தோடு ஒப்பீடு செய்யும் போது உங்களுக்கான கொள்வனவு சக்தி குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் இங்கு நீங்கள் உயர்ந்த வருவாயை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் மூலதன லாபம், பங்கு லாபத்தினூடாக பணவீக்கம் தொடர்பாக கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. பணவீக்கத்துக்கு எதிரான ஒரு காப்பு ஏற்பாடு இருக்கும். நீங்கள் பணவீக்கத்தை விட விஞ்சிய திரும்பலை உங்கள் கையில் கொண்டிருக்கின்றீர்கள் கொள்வனவு சக்தியினூடாக. ஆகவே பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. அடுத்த ஒரு நன்மை நாங்கள் குறிப்பிடலாம், ஏனைய முதலீடுகளோடு ஒப்பீடு செய்கையில் திரவத்தன்மை, லிக்விடிட்டி என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம். காரணம், சில வகையான சொத்துக்களை சந்தையில் விற்பனை செய்வது கடினம். காணி, கட்டிடம், வாகனம் அல்லது தங்கம். உங்களுக்கு பண தேவை ஏற்படுகின்ற போது குறுகிய காலத்தில் உங்களுக்கு அதனை பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் சில வேளைகளில் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்த மட்டில் பங்குச்சந்தையில் நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை பொது விடுமுறை நாட்கள் தவிர்த்த ஏனைய நாட்களில் அதனை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆகவே திரவத்தன்மை கூடிய ஒரு முதலீடாக கருதப்படுகின்றது. அடுத்து மிக முக்கியமான இன்னும் ஒன்று, பன்முகப்படுத்தக்கூடிய தன்மை, டைவர்சிபிகேஷன் என்று கூறுவோம் ஆங்கிலத்தில். காரணம், 286 கம்பெனிகள், 21 வியாபார துறைகள். ஆகவே பல்வேறுபட்ட வியாபார துறைகளை தெரிவு செய்து அவற்றில் காணப்படுகின்ற கம்பெனிகளையும் தெரிவு செய்து உங்களுடைய முதலீட்டை பன்முகப்படுத்திக் கொள்ள முடியும். அதனூடாக இடர் நேர்கியை குறைத்துக் கொள்ள முடியும். அதிகளவான வருவாயை உழைத்துக் கொள்ள முடியும். இறுதியாக சொல்லக்கூடிய இன்னொரு நன்மை வரி சலுகை. காரணம், ஏற்கனவே நான் சொன்னது போல மூலதன லாபத்தின் மீது வரி அறவீடு இல்லை. அதே போல பங்கு லாபம் உழைக்கப்படுகின்ற போது
பங்கு லாபத்தின் மீது இலங்கை அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட 14% பங்கு லாபம் ஒரு நபர் அரசாங்கத்திற்கு வருமான வரி செலுத்தும் ஒரு நபராக இருந்தால் மாத்திரம்தான் அவர் இந்த பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வரியை கணிப்பீடு செய்து செலுத்த வேண்டிய ஒரு தேவை உண்டு. அல்லது வருமான வரி செலுத்தாத நபராக இருந்தால் அது தொடர்பாக கவலைப்பட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. காரணம், அவர் மீது அந்த வரி அறவீடு தற்போதைய வரி முறைமை அடிப்படையில் இல்லை. ஆகவே இந்த சொல்லப்பட்ட நன்மைகளை நீங்கள் ஏனைய முதலீடுகளோடு ஒப்பீடு செய்து பார்த்தல் அவசியம். அந்த நேரம் உங்களுக்கு விளங்கும் அங்கு எவ்வாறான லாபம் காணப்படுகின்றது, அதே போல எவ்வாறான ஒரு வருவாய் நிலைமை காணப்படுகின்றது, பணவீக்கத்தோடு ஒப்பீடு செய்கின்ற போது எவ்வாறான ஒரு நன்மை காணப்படுகின்றது, திரவுத்தன்மை எவ்வாறு காணப்படுகின்றது, பன்முகப்படுத்தக்கூடிய வசதி காணப்படுகின்றதா, வரி சலுகைகள் காணப்படுகின்றதா, இவ்வாறு ஒப்பீடு செய்து நீங்கள் தெரிவு செய்யலாம் பங்கு முதலீட்டை. அது தெரிவு செய்யப்பட்ட பின்னர் தொடர்ச்சியாக உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டு ஆலோசகர் தற்போதைய சந்தை நிலைமையை அடிப்படையாக கொண்டு தகவல்களை வழங்கலாம் உங்களுடைய கொள்வனவு விற்பனை தேவைப்பாட்டுக்காக. அதே போல கொழும்பு பங்கு படைவீரத்தினுடைய வியாபார நேரம், வளமையான வியாபார நேரம் காலை 9:30 தொடக்கம் 2:30 வரை. இதுதான் வளமையான வியாபாரம், திங்கள் முதல் வெள்ளி வரை, பொது விடுமுறை நாட்கள் தவிர்ந்த ஏனைய நாட்களில். ஆனால் இந்த கோவிட் தாக்கம் காரணமாக கடந்த வருடம் தொடக்கம் வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது காலை 11 மணி, நிறைவு 2:30. தற்போதும் 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கப்படுது. ஆனால் இதன் ஒரு முடிவு வருமாக இருந்தால், இந்த COVID-19 தொற்று பரவலுக்கு ஒரு முடிவு வருமாக இருந்தால் மீண்டும் 9:30க்கே வியாபாரம் ஆரம்பிக்கப்படலாம். 2:30க்கு சந்தை நிறைவு. ஆனால் 9 தொடக்கம் 9:30 என்பது பகிரங்க ஏலம் என குறிப்பிடப்படும். அதாவது அந்த குறிப்பிட்ட அரை மணித்தியாலம், தற்போதைய வியாபார நேரப்படி காலை 10:30 தொடக்கம் 11 மணி வரை அரை மணித்தியாலம் பகிரங்க ஏலமாக கருதப்படுகின்றது. கட்டளைகள் பிறப்பிக்கலாம், கொள்வனவு கட்டளை அல்லது விற்பனை கட்டளைகள் பிறப்பிக்கப்படலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. வியாபாரம் 11 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் அங்கு முறைமையினூடாக, தன்னியக்க வியாபார முறைமையினூடாக கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படும், கட்டளைகள் பிறப்பிக்க முடியும். நாங்கள் அடுத்து பார்க்கலாம் அது எவ்வாறு அந்த முறைமையினூடாக வியாபாரம் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடியும். தற்போது பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுவது தன்னியக்க வியாபார முறை ஊடாக. நீங்கள் சில வேளைகளில் கேள்விப்பட்டிருக்கலாம், தன்னியக்க வியாபார முறை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக திறந்த கத்தல் முறை 1994ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் திறந்த கத்தல் முறை ஆவணத்தை அடிப்படையாக கொண்டதான வியாபார முறை, பங்கு சான்றிதழ்கள் பயன்படுத்தப்பட்டன, ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டன. அது 1994ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில். அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் தன்னியக்க வியாபார முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இலகுவாக முறைமையினூடாக முதலீட்டாளர்களுக்கு தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தே கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெற்றுள்ளது. அது தற்போது மேலும் மின் நிலைப்படுத்தல் முறைமையினூடாக, வசதியளிப்பினூடாக இன்னும் இலகுபடுத்தப்பட்டுள்ளது முதலீட்டாளர்களுக்கு. அப்ப இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த தன்னியக்க வியாபார முறையினூடாக எவ்வாறு இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாங்க இங்க பார்க்க போறோம். இது நான் எடுத்துக்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட், கொஞ்சம் பழைய தகவல். இலங்கையில் வியாபார முறைமைகள், நீங்கள் பங்கு தரகரோடு கதைத்து அதாவது மொபைல் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அல்லது கையடக்க தொலைபேசியினூடாக அல்லது இணையத்தினூடாக நீங்கள் வியாபாரத்தை மேற்கொள்வதற்கான வசதிக்கு நீங்கள் கோருகின்ற போது அந்த நிறுவனங்கள் பயன்படுத்துகின்ற 3 முறை. ஒன்று A-TRED, அயன்மன் என்ற நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற A-TRED என்ற ஒரு முறைமை. இரண்டாவது டிரெக்ட் எஃப்என், மூன்றாவது இன்டெலெக்ட். இந்த 3 முறைமைகளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம் உங்களுடைய பங்கு தரகர். ஆகவே அவரிடமிருந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி ரிக்வெஸ்ட் பண்ற நேரம்
இந்த முறைகள் ஏதாவது ஒன்றைதான் நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. ஒன்று ஏ ட்ரேட் அல்லது டிரெக்ட் எஃப்எல் அல்லது இன்டெலெக்ட். இப்ப நான் தகவல்களுக்காக இங்க பயன்படுத்தி இருக்கிறது ஏ ட்ரேட். ஒருவர் எவ்வாறு கட்டளையிடலாம் இதை நாங்கள் குறிப்பிடுவோம். ஆர்டர்ஸ்ல போனா பார்க்கலாம் நீங்க. அதாவது ஒரு கொள்வனவு கட்டளையை இடக்கூடியதான ஆர்டர் என்ட்ரி என்று குறிப்பிடுவோம். இதுல மிக முக்கியமானது கிளையண்ட் அக்கவுண்ட், முதலீட்டாளருடைய கணக்கு, சிடிஎஸ். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சிடிஎஸ் அக்கவுண்ட், இந்த மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கு விளக்கத்தை இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். காரணம், முறைமை பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியாக இருக்கலாம், முதலீட்டாளர்களாக இருக்கலாம், தரக நிறுவனங்களாக இருக்கலாம், பிணைகளாக இருக்கலாம், அதனுடைய வகையாக இருக்கலாம், அனைத்தையும் ஒரு குறியீட்டாக தான் பெற்றுக்கொள்ளும். ஆகவே உங்களுடைய இலக்கம் அவசியம். இந்த இடத்துல உங்களுடைய சிடிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் இந்த இடத்துல கொடுக்கப்படும். நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி வச்சிருந்தால் நீங்க கொடுக்கலாம் இந்த இடத்துல. அடுத்தது நான் செய்ய போறது ஒரு கொள்வனவு. அப்படியாக இருந்தால் உங்களுடைய கொள்வனவு உரித்துடைமை பிணையங்களாக இருக்கலாம் அல்லது கடன் பிணைகளாக இருக்கலாம், பங்குகள் அல்லது கடன் பிணைகளாக. இங்கே தெரிவு செய்திருக்கிறது உரித்துடைமை பிணை, இக்யூட்டி உரித்துடைமை பிணை. உங்களுடைய நடவடிக்கை பை கொள்வனவு, உங்களுடைய நடவடிக்கை கொள்வனவு. என்ன பிணையத்தை நீங்கள் கொள்வனவு செய்ய போகின்றீர்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். 286 கம்பெனிகளும் காட்டப்படும். நான் உதாரணத்துக்காக தெரிவு செய்தது கமர்ஷியல் வங்கி, சாதாரண பங்குகள், வாக்குரிமை உள்ள பங்குகள். இதற்கு நீங்க பார்க்கலாம் கமர்ஷியல் வங்கி, சாதாரண பங்கு, வாக்குரிமை உள்ள பங்கு என்னென்ற எழுத்தில் காட்டப்படுது. ரெகுலர் மார்க்கெட். நான் கொள்வனவு செய்ய எதிர்பார்த்திருப்பது 100 பங்குகள். நான் கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ள விலை நான் தீர்மானிக்கவில்லை. நான் எதிர்பார்க்கிற விலை 74 ரூபாய் 40 காரணம், அந்த சந்தர்ப்பத்தில் சந்தையில் நிலவும் விலையும் 74 ரூபாய் 40. நான் அதே விலையில கேட்கிறேன். நீங்க நான் கேட்கின்ற விலை. இந்த தகவல்களோடு நான் இந்த பை பட்டனை கிளிக் பண்ற நேரம் அல்லது உங்களுடைய முதலீட்டு ஆலோசகர் இந்த வேலையை செய்வாராக இருந்தால், இந்த தகவல் கமர்ஷியல் வங்கி 100 பங்குகள் 74 ரூபாய் 40 படி இந்த கொள்வனவு கட்டளை தகவல் முறைமைக்குள்ளாக உட்செலுத்தப்படும். அதே போல கமர்ஷியல் வங்கியினுடைய பங்கை ஏற்கனவே கொண்டிருந்த ஒரு முதலீட்டாளர் அவருக்கு இதனை விற்பனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யறார், தன்னுடைய முறைமைக்குள்ளாக போய் தன்னுடைய கணக்கு இலக்கத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். சந்தை விலை 74 ரூபாய் 40, உரித்துடைமை, விற்பனை, கமர்ஷியல் வங்கி, சாதாரண பங்கு, வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்கு, அவரிடம் உள்ள பங்குகள் 100 பங்குகள். அவர் எதிர்பார்க்கிற விலை 80 ரூபாய். காரணம், அவர் ஆரம்பத்திலேயே ஒரு குறிப்பிட்ட விலையில் கொள்வனவு செய்திருந்தார். இப்ப எதிர்பார்க்கிறார் 80 ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்காக. அவர் எதிர்பார்க்கிற விலை ஒன்று, அவர் இதனை முறைமை இருந்தால் பயன்படுத்தி இவ்வாறான ஒரு கட்டளையை இடலாம், அல்லது அவருடைய முதலீட்டு ஆலோசகர் இந்த கட்டளையை இடுவார். இந்த தகவல் ஒரு விற்பனை கட்டளை, கமர்ஷியல் வங்கி, சாதாரண வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குகள் 80 ரூபாய் படி இந்த கட்டளை தகவல்கள் முறைமைக்குள்ளாக போயிருக்கும். இவ்வாறு ஒரு குறித்த வியாபார நாளில் பல்வேறு முதலீட்டாளர்களிடமிருந்து கமர்ஷியல் வங்கிக்கான கொள்வனவு கட்டளைகளும் விற்பனை கட்டளைகளும் முறைமைக்குள்ளாக வந்திருக்கும். இங்க நாங்க அவதானிக்கலாம். இந்த இடத்துல சொல்லுவோம் நாங்க ஆர்டர் புக், கட்டளை புத்தகம். இந்த ஆர்டர் புக்ல நாங்க அவதானிக்கலாம் 74 ரூபாவுக்கு 1110 பங்குகளுக்கு ஸ்பிளிட் என்பது கட்டளைகளின் எண்ணிக்கை. அதாவது இந்த கட்டளைகள் கொழும்பிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம், கண்டியிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். அவ்வளவு கட்டளை தகவல்களும் இங்க வந்திருக்கும். இந்த கட்டளை புத்தகத்துக்கு, ஆர்டர் புக்குக்கு வந்திருப்பார். ஆகவே இங்க 74 ரூபாய் படி 1110 பங்குகளுக்கான கட்டளை 3 கட்டளைகளின் ஊடாக, அதே போல 73 ரூபாய் 90 100 பங்குகள், 73.80 100 பங்குகள், 73.50 3 பங்குகள், 73.20 150 படிப்படியாக விலை குறைவடைந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். உங்களுக்கு தெரியும், சந்தையில் ஒரு பொருளுக்கு கேள்வி நிலவுகின்ற போது, பல்வேறு விலைகளில் கேள்வி நிலவுகின்ற போது, யார் கூடிய விலை செலுத்த தயாராக இருக்கிறாரோ அவருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தன்னியக்க வியாபார முறைமையும்
இந்த கட்டளைகளிலிருந்து யார் கூடிய விலையில் கமர்ஷியல் வங்கியினுடைய பங்கை கொள்வனவு செய்வதற்காக கட்டளையிட்டிருக்கிறாரோ அவருக்கு தான் வாய்ப்பை முதலாவது கொடுக்கும். ஆகவே அந்த கட்டளை தான் மேல வந்திருக்கு, விலை படிப்படியாக குறைவடைகின்றது. அடுத்த பக்கம் இது விற்பனை தகவல்கள். இதை நான் சொல்லும் ஆஸ்க் டீடைல்ஸ். இது பிட். இங்க நீங்க பார்க்கலாம் 7440 9660 பங்குகளுக்கு, 7470 500 பங்குகளுக்கு, 7480 14 பங்குகளுக்கு, 7490 2920 பங்குகளுக்கு விலை படிப்படியாக அதிகரித்து செல்லுகின்றது. சந்தை பொறிமுறையில் அல்லது விலை பொறிமுறையில் யார் குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கிறாரோ அவருக்கு தான் முதலாவது வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தன்னியக்க வியாபார முறை விற்பனை கட்டளைகளிலிருந்து யார் குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கிறாரோ அவரை மேல் எடுத்து வச்சிருக்கோம். கொள்வனவு கட்டளைகள் கூடிய விலை முதலாவதாக, விற்பனை கட்டளைகள் குறைந்த விலை முதலாவதாக. இது ஒழுங்குபடுத்தப்பட்டு விரைவாக இரண்டு பக்கத்தையும் இந்த தன்னியக்க வியாபார முறை பரிசீலனை செய்யும். ஒரே விலையில் கொள்வனவு கட்டளையும் விற்பனை கட்டளையும் இடப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த விலை பொருந்துகின்ற போது யார் விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்தாரோ அவருடைய கணக்கில் இருந்து அந்த பங்குகளை எடுத்து யார் விற்பனை செய்வதற்காக, யார் கொள்வனவு செய்வதற்காக கட்டளையிட்டிருந்தாரோ அந்த விலையில் அவருடைய கணக்குக்கு மாற்றும். தன்னியக்கமாக இந்த வேலை நடைபெறும். ஆகவேதான் இந்த வியாபார முறைமைக்கு நாங்கள் கூறுகின்றோம் தன்னியக்க வியாபார முறை, ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம், சுருக்கமாக ATS என்ற சொல் பயன்படுத்தப்படும். நான் நினைக்கின்றேன் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இன்னும் தகவல்கள் தேவையாக இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்க, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தலாம். என்னால் நேர பிரச்சனை இருக்கிறதால சொல்றேன். நீங்க ஒரு இதை ரிப்பீட் பண்ணி பாருங்க, நான் பிரசன்டேஷன் அனுப்புறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். ஆகவே தகவல் போதுமான அளவு கிடைச்சிருக்கும். அதே போல உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரிடமிருந்தும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறுதான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பங்கு கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன. இங்க நாங்க பார்த்தது பங்கு கொடுக்கல் வாங்கல் தான். பண பரிமாற்றம் தனியே உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரினூடாக அது மேற்கொள்ளப்படலாம். இங்க பங்கு கொள்வனவு விற்பனை எவ்வாறு கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றது, எவ்வாறு விலை பொருந்துகின்றது, எவ்வாறு அந்த பரிமாற்றம் நடைபெறுகின்றது தன்னியக்க வியாபார முறை ஊடாக. ஆகவே இவ்வாறு கொள்வனவு விற்பனை நடைபெறுகின்ற போது சந்தையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 4 நிறுவனங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பு படுகின்றன. அந்த நிறுவனங்களுடைய வசதி அளிப்பினூடாக சந்தையில் பங்கு கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த வசதி அளிப்புக்கு சன்மானமாக ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கும். அது பங்கு பரிமாற்றல் அல்லது கைமாற்றல் கிரயம், ஷார்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட் என்று குறிப்பிடுவோம். உங்களுடைய இந்த பரிமாற்றல் கிரயமானது உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பெறுமதியின் 1% அமையும். அந்த கொடுக்கல் வாங்கல் பெறுமதி 100 மில்லியன் ரூபாய் வரை அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1.12% அது இந்த குறிப்பிட்ட நிறுவனங்களிடையே பங்கு தரகர் கட்டணம் 0.64%, கொழும்பு பங்கு பரிவர்த்தனை கட்டணம் 0.084%, மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கட்டணம் 0.024%, இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு கட்டணம் 0.072%, எஞ்சிய பெறுமதி 0.3% அரசாங்கத்திற்கும் சென்றடையும். உங்களுடைய பெறுமதி, கொடுக்கல் வாங்கல் பெறுமதி 100 மில்லியனை விட அதிகரிக்கின்ற போது பெரும்பாலும் நிறுவன ரீதியான முதலீட்டாளர்கள், ஒரு நிறுவனம் ஒரு கொடுக்கல் வாங்கலை செய்கின்ற போது பாரிய அளவில் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கல் வாங்கல் கட்டணம் 0.6125% அது இவ்வாறு பகிரப்படும். நீங்கள் அது தொடர்பாக அதிக அளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம் 1.12% தான் கூடுதலாக முதலீட்டாளர்கள் மீது அறவீடு செய்யப்படுகின்ற கட்டணம். இது கொள்வனவாகவும் இருந்தாலும் சரி, விற்பனையாக இருந்தாலும் சரி, கொள்வனவின் போதும் இந்த கட்டணம் இருக்கும், விற்பனையின் போதும் இந்த கட்டணம் இருக்கும். இரண்டாம் தர பங்குச்சந்தை நடவடிக்கை போது. ஆனால் ஆரம்ப பொது வளங்களில் நீங்கள் கொள்வனவு செய்கின்ற போது இந்த கட்டணம் இருக்காது. அது ஒரு நன்மையாகவும் கருதப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 2 தலைப்பு பார்த்தோம். ஒன்று பங்குச்சந்தை அறிமுகத்தை பத்தி பார்த்தோம், 2வது முதலீட்டை ஆரம்பித்தல் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம், 3வது இந்த முதலீட்டு பயணம் அதனுடைய செயலாற்றுகை எவ்வாறு அமைய பெற்றுள்ளது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க போறோம். அதற்காக 2 விளைச்சுட்டிகள்
கொழும்பு பங்கு சந்தையில் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று முதலாவது அனைத்து பங்கு விலைச்சுட்டி, இரண்டாவது S&P ஸ்ரீலங்கா 20 விலைச்சுட்டி, S&P SL20 என்று குறிப்பிடுவோம் இண்டெக்ஸ். அடுத்தது ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ். நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அனைத்து பங்கு விலைச்சுட்டி என்பது ஒரு குறித்த வியாபார நாளில் பட்டியல்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குரிமை உள்ள வாக்குரிமையற்ற சாதாரண பங்குகளின் விலை ஏற்றத்தாழ்வுகளை எண்கணித ரீதியாக எடுத்து காட்டும் ஒரு விலைச்சுட்டி. எப்பயுமே இலங்கையில் பொருளாதார ரீதியாக அளவீடுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஒரு அடியாண்டு எடுக்கப்படும். அந்த அடியாண்டில் ஒரு பெறுமதி சொல்லப்படும். அதே போல் அந்த அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டி அல்லது ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் 1985 ஆண்டை அடியாண்டாக கொண்டு 100 அடியாண்டு பெறுமதி என கொள்ளப்பட்டது. அந்த பெறுமதியிலிருந்து இந்த சொல்லப்பட்டதான பங்குகளின் விலை ஏற்றத்தாழ்வுகளை எண்கணித ரீதியாக நாங்கள் கணக்கிட்டு பார்க்கின்ற போது அது ஏற்றத்தாழ்வை கொண்டதாக இருக்கு. நாங்கள் இளைஞருடைய பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலப்பகுதிக்கு நான் இந்த கிராஃப் எடுத்தேன். ஏன்னா பலசு நான் எடுக்கல, ஒரு 5 வருட காலப்பகுதிக்கு மாத்திரம். ஆகவே இந்த சொல்லப்பட்ட இந்த காலப்பகுதி 2016 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டதாக தான் இருக்குது. இதுல பிரதானமாக சொல்லக்கூடியதுதான் இந்த கடந்த வருடம் நடைபெற்றதான இந்த வீழ்ச்சி. நீங்கள் அவதானிக்கலாம், தற்போது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 9300 தாண்டி இருந்தது. அனைத்து பங்கு விலைச்சுற்றியின் புள்ளி பெறுமதி 9300 தாண்டி இருந்தது. வரலாற்றிலேயே அதிகூடிய பெறுமதியாக காணப்பட்டது இந்த சொல்லப்பட்ட காலப்பகுதி. அதே போல ஜனவரி மாதமும் கூடுதலாக இருந்தது, அதன் பின்பு ஆகஸ்ட் மாதம் கூடுதலாக இருந்தது. ஆகவே இந்த வீழ்ச்சி COVID-19 தாக்கம் ஏற்பட்டதான காலப்பகுதி பாரியளவான வீழ்ச்சி. ஆகவே இந்த வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, சாதாரண பங்குகளினுடைய அந்த விலை அதிக அளவு குறைவடைந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் கொள்வனவு செய்த முதலீட்டாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விற்பனை செய்தால் அதிக அளவு லாபத்தை உழைத்திருக்கலாம். 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்த கமர்ஷியல் வங்கியினுடைய பங்கொன்றை இந்த சந்தர்ப்பத்தில் 100 ரூபாவுக்கு விற்பனை செய்திருக்கலாம். 100 ரூபாய் விலையில் காணப்பட்டது. அப்போ 50 ரூபாய் லாபம், 100% திரும்பல். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள் இந்த இடத்தில் நல்ல திரும்பலை பெற்றுக் கொண்டார்கள். பிறகு ஒரு வீழ்ச்சி எடுத்து காட்டியது இதே வருடத்தில், அநேகமாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாத வீழ்ச்சி பிறகு ஒரு வளர்ச்சி எடுத்து காட்டியது. இது தற்போது இருக்கிறதான இந்த நிலைமை. செப்டம்பருக்கு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 9300 வரை சென்றடைந்திருந்தது. ஆகவே இலங்கையினுடைய பொருளாதார அரசியல் குடித்தொகை காரணங்களுடைய தாக்கம் காரணமாக குறித்த கம்பெனிகளுடைய பங்குகளுக்கான கேள்வி நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தி அதனூடாக விலையிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது அல்லது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றது. ஆகவே எப்பொழுதும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நீங்கள் கொள்வனவு செய்கின்ற கம்பெனியானது என்ன பொருளை அல்லது என்ன சேவையை பொதுமக்களுக்கு வழங்குகின்றது, அதனுடைய விலை எவ்வாறு மாற்றம் அடையும் என்ற தகவலை முதலீட்டு ஆலோசகர்களாக நீங்கள் பெற்றுக்கொண்டு சரியான பங்குகளை நீங்கள் தெரிவு செய்தால் எதிர்காலத்தில் நல்ல திரும்பலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நாங்கள் இவ்வாறு கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்ற 286 கம்பெனிகளில் சிறந்த கம்பெனிகளை மட்டும் தெரிவு செய்து அவற்றின் கொடுக்கல் வாங்கலுடைய போக்கை அவதானிப்புமாக இருந்தால் அதற்கு ஒரு விலைச்சுட்டி அவசியம், ஒரு கணிப்பீடு அவசியம். ஆகவே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக S&P என்பது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் என்ற ஒரு சர்வதேச நிறுவனம், ஐக்கிய அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் தொழிற்படுகின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய சர்வதேச நியமங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 மிக முக்கியமான பண்புகள். ஒன்று, கம்பெனியினுடைய பருமன், அதாவது மூலதன பருமன். இரண்டாவது, அந்த குறித்த கம்பெனியின் பங்கின் திரவத்தன்மை, எந்த அளவு அந்த கம்பெனியினுடைய பங்கானது சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்றது. பொதுவாக திரவத்தன்மை என்பது ஒரு சொத்தினை விரைவாகவும் முதல் நட்டமின்றியும் இன்னும் ஒரு சொத்தின் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு நிலைமை. அந்த அடிப்படையில் கம்பெனியுடைய பங்கு எவ்வாறு விரைவாக பணமாக மாற்றப்படுது, திரவத்தன்மை இரண்டாவது. மூன்றாவது, அந்த கம்பெனியினுடைய சிறந்த நிதியியல் தன்மை. இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு 286 கம்பெனிகளில் 20 கம்பெனிகள் தெரிவு செய்யப்பட்டு அதிக சந்தை பருமனை கொண்ட கம்பெனிகள், அதிக திரவத்தன்மை கொண்ட பங்குகள், சிறந்த நிதி நிலைமைகளை கொண்ட கம்பெனிகள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றின் விலைப்போக்கினை எடுத்துக்காட்டும் விலைச்சுட்டி
S&P SL20. S&P என்பது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், SL என்பது ஸ்ரீலங்கா, 20 என்பது 20 கம்பெனிகள். இது ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறையும் மீளாய்வு செய்யப்படும். மீளாய்வு செய்யப்பட்டு இந்த பண்புகளை கொண்டிருந்தால் அவர் தொடர்ச்சியாக அந்த விளைச்சுட்டிக்குள்ளாக இருப்பார், அல்லது அது வெளியேற்றப்பட்டு வேறு கம்பெனிகள் வரலாம். கடைசியாக ஜூன் மாதம் இது மீளாய்வு செய்யப்பட்டது. டிசம்பர் மாதம் மீண்டும் இது மீளாய்வு செய்யப்படும். இணையதளத்துக்குள்ளாக போய் லிஸ்டட் என்டிட்டிஸ் அல்லது பட்டியல்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் தலைப்புக்கு கீழாக போனால் நீங்கள் இந்த விளைச்சுட்டி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அறிமுகப்படுத்தப்பட்டது 2004ஆம் ஆண்டு. அடியாண்டு பெறுமதி 1000 எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனுடைய போக்கும் நான் எடுத்த 5 வருட கால பகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு அனைத்து பங்கு விளைச்சுட்டி போக்கை கொண்டிருந்ததோ. இது 2019 ஏப்ரல் தாக்குதல் ஏற்பட்ட காலப்பகுதி. அதன் பின்பு ஒரு வளர்ச்சி, அரசியல் சிரமற்ற நிலைமையால் வீழ்ச்சி, பிறகு ஜனாதிபதி எலெக்ஷனோடு ஒரு வளர்ச்சியை காட்டியது, மீண்டும் அரசியல் சிரமற்ற தன்மை, அதோடு சேர்த்து கோவிட் தாக்கம் இந்த காலப்பகுதியில் வீழ்ச்சி ஏற்படுத்தியது. அதன் பின்னர் ஏற்பட்ட அபிவிருத்தி தான் நாங்கள் பார்க்கிறோம். நீண்ட காலத்தில் கடந்த வருடத்தோடு ஒப்பீடு செய்கையில் அனைத்து பங்கு விளைச்சுட்டியாக இருக்கலாம், அல்லது S&P ஸ்ரீலங்கா 20 விளைச்சுட்டியாக இருக்கலாம், இரண்டும் அதிகளவான வளர்ச்சி போக்கை கொண்டதாக இருந்தது. விசேடமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சிறந்த செயல்திறன் வாய்ந்த பங்கு சந்தை நடவடிக்கைகளை கொண்ட ஒரு காலப்பகுதியாக இருந்தது கொழும்பு பங்கு பரிவர்த்தனுடைய செயற்பாடுகள். செப்டம்பர் மாதத்தில் சற்று வீழ்ச்சி. அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் தாக்கம், நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள். ஆகவே இவ்வாறான நிலைமைகள் உங்களுடைய பங்கு தெரிவு சரியானதாக இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு தகவல்களை உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரிடமிருந்து நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும், மிக முக்கியமானது. ஆகவே இந்த 2 விளைச்சுட்டிகளும் இந்த சந்தையினுடைய போக்கை எடுத்து காட்டுகின்றது. ஆனால் நீங்கள் அவதானிக்க வேண்டியது உங்களுடைய முதலீட்டின் பங்கின் விலை போக்கு மிக முக்கியமானது. அதே போல நான் இந்த இடத்துல எடுத்து காட்டியிருப்பது 2020ஆம் ஆண்டு கடந்த வருடம் இது எவ்வாறான செயலாற்றுகையை கொண்டதாக இருந்தது. இதுதான் அந்த மார்ச் காலப்பகுதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி, பிறகு மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு ஏற்பட்ட வளர்ச்சி, சிறந்த செயலாற்றுகை கொண்டதாக. நாளாந்த சராசரி புரள்வு 1.9 பில்லியன் ரூபாய் காணப்பட்ட வருடமாக பதிவு செய்யப்பட்டது 2020ஆம் ஆண்டு. 2019ஆம் ஆண்டு சராசரி புரள்வு 750 மில்லியன். ஆனால் 2021ஆம் ஆண்டு தற்போது வரை கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் சராசரி புரள்வு 4 பில்லியன், 4000 மில்லியன். சிறந்த செயலாற்றுகை கொண்ட ஒரு காலப்பகுதி 2021ஆம் ஆண்டு. நல்ல பொருளாதார நிலை தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் இன்னும் வாய்ப்புகள் உண்டு, இன்னும் புதிய கம்பெனிகள் வரலாம். ஆகவே அது தொடர்பான நிகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகின்ற போது கட்டாயம் நீங்கள் பங்கு பற்றி அந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக தமிழ் மொழியிலும் இவ்வாறான நிகழ்வுகள், அதாவது ஆரம்ப பொது வளங்கள் தொடர்பாக, அல்லது கடன் பிணையங்கள் தொடர்பாக, அல்லது இவ்வாறான அறிமுக கருத்தரங்குகள், அல்லது சந்தை செயலாற்றுகைகள் தொடர்பான கருத்தரங்கள், பங்கு பற்றி தகவல்களை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செயற்பாடுகள், பிணைகள் வியாபாரத்திற்கு வசதி அளித்தல். தன்னியக்க வியாபார முறையினூடாக பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக மிக முக்கியமான வகிவாகத்தினை கொண்டுள்ளது வியாபாரத்திற்கு வசதி அளித்தல். ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தான் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை. அதற்கு அவசியமான தகவல்களை இவ்வாறான கருத்தரங்குகளூடாக, இணையதளத்தினூடாக, மொபைல் ஆப் ஊடாக உங்களுக்கு தொடர்ச்சியாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனை வழங்கி வருகின்றது. அதே போல பல்வேறு பங்கு பற்றுநர்கள் காணப்படுகின்ற இந்த சந்தையில் ஒரு நடுநிலைமையான, ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட சந்தையினை பேணுதல் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் மிக முக்கியமான ஒரு வகிபாகம். அத்தோடு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை ஒரு நாளும் பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளை கட்டுப்படுத்த முடியாது. காரணம், பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளுக்கு அது ஒரு தனியே ஒரு நிறுவனம், அவங்களுக்கென ஒரு இயக்குனர் சபை உண்டு. அந்த இயக்குனர் சபையால் அது நிர்வகிக்கப்படும். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் மூலதன நட்டம் ஏற்படுமாக இருந்தால், நீங்கள் கொள்வனவு செய்து உங்களுக்கு ஒரு நட்டம் ஏற்படுமாக இருந்தால் அது உங்களுடைய தெரிவு. கொழும்பு பங்கு பரிவர்த்தனையினால் நட்டையீடு வழங்கப்பட மாட்டாது. ஆகவேதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சரியான தெரிவாக இருக்கும் பட்சத்தில் நல்ல விளைவினை அல்லது திரும்பலினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சந்தையில்
கேள்வியாலும் நாங்கள் பார்த்தோம் தன்னியக்க வியாபார முறைமையினூடாக எவ்வாறு அந்த விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அவ்வாறு முறைமையினூடாக தான் விலை தீர்மானிக்கப்படுமே ஒழிய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை அந்த விலையை தீர்மானிக்கவோ அல்லது விலையினை கட்டுப்படுத்தவோ முடியாது. ஆகவே இந்த அடிப்படையில் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையினுடைய வகிபாகம் அமைய பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய இந்த கருத்தரங்கின் இறுதி பகுதி மொபைல் ஆப் பிரயோகம் அநேக மாணாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிட போறேன் உங்களுக்கு. நீங்கள் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்களாக இருந்தால், நீங்கள் பயன்படுத்துகிற உங்களுடைய கையடக்க தொலைபேசி ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம், சிஎஸ்சி மொபைல் அப்ளிகேஷன் அல்லது ஆப் என்ன சர்ச் பண்ணலாம். ஆகவே நீங்கள் முதலாவதாக ஒரு லாகினை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு ஓபன் பண்ண உடனே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அவர் சர்வீசஸ் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் ஹோம் பேஜ்ல, கிளிக் பண்ண உடனே இந்த சர்வீசஸை காட்டும் உங்களுக்கு. ஓப்பன் சிடிஎஸ் அக்கௌண்ட் மிக முக்கியமானது. காரணம், ஆரம்பத்தில் அதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அதை ஃபில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து ஓபன் பண்ண வேண்டியதை நீங்கள் ஒரு கிழமை 3 நாட்களுக்குள்ளாக, அதாவது ஒரே நாள்ல செய்யலாம், தகவல்கள் சரியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில். ஆகவே இந்த கணக்கு திறத்தல் ஆரம்பித்தல் மிக முக்கியமானது. சிடிஎஸ் இ கனெக்ட் சர்வீசஸ் அவங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். மைசிஎஸ்சி சேவைகள் தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதி. அதே போல ஒரு ஆரம்ப பொதுவளங்கள் காணப்படுகின்ற போது ஒரு ஐபிஓ வார சந்தர்ப்பத்தில் மொபைல் ஆப் ஊடாக நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் ஒரு மேலதிகமான ஒரு வசதியாக காணப்படுகின்றது. அதே போல இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஊடாக நீங்கள் தகவல்களை, உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த தகவல்களை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கான வசதி உண்டு. இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஒரு லாகினை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதான் மிக முக்கியமானது. நீங்கள் அப்படி லாகின் ஒன்றை கிரியேட் பண்ணிருப்பீங்களாக இருந்தால் நீங்க லாக் உடனே உங்களோட பேர் இந்த இடத்துல விழுகும். நான் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்தேன், அதால இந்த இடத்துல இந்த பேர் விழுகுது. ஆகவே நீங்களும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யலாம். சோ அதுல மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களோட தகவல்களை கொடுக்க வேண்டியது. எவ்வாறு ஒரு லாகினை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த சேவைகள் காட்டப்படும். இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வாறு ஒரு லாகினை கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க முதலாவது போனோட கிரியேட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி காட்டியிருக்கும். உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணி அடுத்து போனோம்னு உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒட்டோவா வரும். அந்த இடத்துல உங்களோட பேர் எப்படி ஸ்கிரீன்ல காட்டப்படணுமோ அந்த ஷார்ட்டா காட்ட வேண்டிய பேர் நீங்க இந்த இடத்துல கொடுப்பீங்கனால அந்த பேர் தான் அந்த லாகின்ல முதலாவது காட்டப்படுது. உங்களோட மொபைல் நம்பர். அடுத்து நீங்கள் உங்களோட லாகினுக்காக ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்ட் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இங்க காட்டப்பட்டிருக்கும். நீங்க அதை ரிமெம்பர் உங்களோட ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் கட்டாயம். சில வேலை லாக் ஆகிறதுக்கு சில வேலை தேவைப்படலாம். நீங்க கொடுக்குற இந்த பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்ன்ற சம்பந்தமான ஒரு பாலிசியும் இருக்கு இந்த இடத்துல. அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய முறைமை. ஆகக்கூடியது 15 கேரக்டர்ஸ், ஆக குறைந்தது 8 கேரக்டர்ஸ். அந்த தகவல் அவ்வளவும் இங்க இருக்கும். இந்த பாலிசியை நீங்க வாசிங்க. இந்த தகவலோடு அடுத்த ஸ்டெப் போற நேரம் இந்த இடத்துல உங்களோட முதலாவது உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் ஒன்று வரும், இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக. அப்ப அந்த இமெயில உடனே நீங்க பார்த்து அந்த நம்பர் எடுத்து இங்க நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே அதாவது உங்களோட இமெயிலுக்கு வந்த தகவலினூடாக உங்களுடைய கணக்கு பாதுகாக்கப்படுது. வெரிஃபிகேஷன் ஓகே. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலுக்கு நீங்க கொடுத்த நம்பர், அந்த மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், ஒரு ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டையும் நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்ல இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, ஏன்னால் இதனூடாக நீங்கள் ஒரு டிஜிட்டல் சர்வீஸை பெற்றுக்கொள்றீங்க, இன்னும் உங்களுடைய கணக்கை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நாங்க சொல்லுவோம், இது என்ன சொல்றது, ஒரு ஆத்தென்டிகேட்டர் சொல்றது, ஒரு பாதுகாப்பு ஒன்றைதான் நீங்க மேலுமா சேர்க்கிறீங்க இதற்குள்ள. அந்த பாதுகாப்பை சேர்க்கக்கூடிய 3 முறைமைகள் இருக்குது. ஒன்று ஒரு ஃபிங்கர் மார்க் கொடுக்கலாம், அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்டர்னை கொடுக்கலாம், அல்லது ஒரு பாஸ்வேர்டு ஒன்றையும் கொடுக்க முடியும் உங்களால. அதே போல இன்னும் ஒன்று இருக்குது, உங்களோட ஃபேஸ் வேல்யூ கொடுக்க முடியும். சில மொபைல்ல அந்த வேலையில செய்ய முடியும், எல்லா மொபைல்லையும் அதை செய்ய முடியாது. இதுல நீங்கள் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து இன்னும் உங்களுடைய கணக்குக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நீங்க
அதாவது எக்ஸிட் ஆகிட்டு லாக் அவுட் ஆகிட்டு திருப்பி லாக் ஆகுற நேரம் அந்த பாஸ்வேர்ட் அல்லது அந்த பேட்டர்ன் அல்லது என்ன நீங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறீங்களோ அதனூடாக திருப்பி லாக் ஆக முடியும். ஸோ உங்களுடைய லாகின் கிரியேஷன் சரியாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் அடுத்த ப்ரோசஸுக்குள்ள வரலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்காக ஃபில் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம், இதான் அடுத்த கட்டம். அப்ப நீங்க எவ்வாறு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்கன்னு சொன்னால் லாகின் மிக முக்கியமானது. நான் சொன்னேன், அதே போல இதை அனுப்பி வைக்கிறேன் பிரசன்டேஷனை திருப்பியும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற நேரம், தனிப்பட்ட தகவல்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோட ஐடென்டி கார்டுல எவ்வாறு தகவல்கள் காணப்படுதோ அதே அடிப்படையில் தகவல்கள் கொடுக்கப்படுதல் அவசியம், மிக முக்கியமானது. அதே போல உங்களுடைய வதிவிட தகவல்கள், ரெசிடென்சியல் இன்ஃபர்மேஷன், அதுவும் என்ஐசியில என்ன மாதிரி இருக்குதோ அதே அடிப்படையில கொடுக்கணும். சில வேளைகளில் உங்களோட தேசிய அடையாள அட்டையில் இருக்கிற அந்த விலாசம் அல்லாது வேறு விலாசத்தை நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சான்று அப்லோட் பண்ணப்படணும், ஒரு ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணப்படணும். அது உங்களுடைய பேர்ல இருக்கிறதான எலக்ட்ரிசிட்டி பில் அல்லது வாட்டர் பில் அல்லது டெலிபோன் பில்லா இருக்கலாம், அதை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ். காரணம், தற்போதைய இந்த டிஜிட்டல் சர்வீஸுக்கு கீழாக பங்கு லாபங்கள் எல்லாமே உங்களுடைய கணக்குக்கு தான் வைப்பு செய்யப்படும். ஆகவே உங்களுடைய வங்கி தகவல் அவசியம், வங்கி கிளை, உங்களுடைய கணக்கிலக்கம். இதனை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக வாரதான செய்முறையில் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இன்னர் பேஜ் நீங்க ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல இருக்கும் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஐடென்டி கார்டு நம்பர், அட்ரஸ், பேங்க்ல சீல் ஒன்று இருக்கும். அந்த தகவல் அப்படியே ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணும், இமேஜ் ஒன்று, அதையும் அப்லோட் பண்ணணும். நான் அடுத்த வாரத்துல சொல்றேன் அந்த விஷயத்த. ஆகவே அதுல இருக்கிறது போல தகவல்களை கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் கட்டாயம். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் நடவடிக்கையோடு தொடர்புபட்ட நபரா அல்லது அரசியல் நடவடிக்கையோடு தொடர்புபட்ட நபரோடு நீங்கள் ஒரு தொடர்புபட்ட ஆளா என்பது தொடர்பான தகவல்கள். அநேகமாக நோ என்றதுதான் நிறைய பேர் ஃபில் பண்றது இது. ஸோ அந்த தகவல்களையும் கொடுத்து அடுத்த கட்டத்துக்காக நீங்க போற நேரம் அப்லோட் பண்ண வேண்டிய, பதிவேற்றம் செய்ய வேண்டியதான தகவல்கள். ஒன்று முதலாவது உங்களோட செல்ஃபி எவ்வாறு இருக்கணும் என்பது தொடர்பாக அந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கும் ஒரு தகவல். ஒரு தெளிவானதாக இருக்கணும், என்னென்னதை நீங்க பயன்படுத்தக்கூடாது, எவ்வாறு அது அமைய பெறணும்னு சொல்லி தகவல், அதையும் வாசிச்சு ஒரு செல்ஃபி அப்லோட் பண்றீங்க, அந்த இடத்துல எடுக்கலாம் போட்டோவை. இரண்டாவது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை என்ஐசிட போத் சைட், ஃப்ரண்ட் பேஜ், ரியர் பேஜ், முன்பக்கம் அடுத்தது பின்பக்கம் அப்லோட் பண்ணப்படணும், கிளியரா இருக்கணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களோட விலாசம் வித்தியாசப்படும் சந்தர்ப்பத்தில், அதாவது உங்களோட அட்ரஸை உறுதிப்படுத்துவதற்கு, விலாசத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சான்று பத்திரம் அல்லது ஒரு ஆவணம் பதிவேற்றம் செய்யப்படணும். அது உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், அது டெலிபோன் பில் இருந்தால், அது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாரதா இருந்தால் அதை நீங்க அப்லோட் பண்ணலாம். இந்த இடத்துல இவ்வளவும் இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலை. அடுத்ததாக இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், வாசிச்சு பாருங்க, 3 மொழியிலேயும் இருக்குது. அதெல்லாம் ஓகேயா இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஐ அக்ரி அண்ட் டிக்ளேர் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவீங்களாக இருந்தால் சில வேளை உடனடியாக வராது. இரண்டாவது முறை நீங்க ஏதாவது எரர் மெசேஜ் வந்து அதை ஓகே பண்ண பிறகு இவ்வாறான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும், யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். வருமாக இருந்தால் உங்களுடைய தகவல் போயிருக்கும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டது, கணக்கை திறப்பதற்கு ஒரு ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணணும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே ஸ்டாக் புரோக்கரோட தலைப்புக்கு கீழாக ஒரு எரோ மார்க் இருக்கும், நீங்க கிளிக் பண்ணா 28 புரோக்கர் கம்பெனியை காட்டும். அதுல நீங்க ஒரு புரோக்கரை நீங்க தெரிவு செய்யணும். அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, இங்கு தெரிவு செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இணையதளத்துக்குள்ளாக போய், சிஎஸ்எல் இணையதளத்துக்குள்ளாக போய் அங்க இருக்கிற அந்த தகவல்களோட தொடர்பு கொண்டு ஒரு ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுடைய நீங்க இருக்கிற பிரதேசத்துல இருக்கிற பங்கு தரகராக இருப்பாராக இருந்தால் அவரை நீங்க தெரிவு செய்யலாம், அல்லது நீங்க யாராவதோட கதைத்து அவரிடமிருந்தும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது பங்கு தரகர் தெரிவு செய்யறதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. பங்கு தரகர் நிறுவனத்துக்கு கீழாக கடமை புரிகின்ற முதலீட்டு ஆலோசகர்களுடைய தகவல்கள், அவங்களுடைய தொடர்பு இலக்கங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் இணையதளத்தினூடாக என்பதை நான்
புறம்பே உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஏன்னா டைம் போதாத நேரத்தில் அதை பத்தி கதைக்கிறதுக்கு. ஆகவே அங்க நீங்க அவங்களோட கதைத்து, தமிழ்ல பேசக்கூடிய ஆக்களை தெரிவிச்சு அவங்களோட கதைத்து அவர் மூலமாக நீங்கள் கணக்கை திறக்கலாம். ஆகவே அங்க ஒரு நபரை தெரிவு செய்து அந்த நிறுவனத்தை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப சில ஆக்கள் கதைக்கிறதுல சும்மா ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண பிறகு சில வேளை ரிட்டர்ன் ஆகலாம். ஆகவே அங்க ஒரு தரகரை தெரிவு செய்யும் போது ஒன்று கணக்கை திறப்பதற்கு ஏதாவது லிமிட் எல்லைகள் உண்டா, கட்டுப்பாடுகள் உண்டா, ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் உண்டா, ஆய்வு சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பாக முதலீட்டு ஆலோசகரோடு கதைத்து சரியான உங்களுக்கு திருப்தியான ஒரு முதலீட்டு ஆலோசகராக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த நிறுவனத்தை நீங்கள் தெரிவு செய்தால் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வாறு சப்மிட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நீங்க அவருக்கு சொல்லலாம், அந்த இன்ஃபர்மேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கு, முதலீட்டு ஆலோசகருக்கு நான் சப்மிட் பண்ணிருக்கிறேன், இதுதான் என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர், சொன்ன உடனே உங்களுடைய கணக்கு விரைவாக ஆரம்பிக்கப்பட்டு உங்களுக்கான ஒரு கணக்கிலக்கம் கிடைக்கும். இது மிக முக்கியமானது, கணக்கு ஆரம்பித்தல். அது தவிர மார்க்கெட் அனௌன்ஸ்மெண்ட், சந்தை அறிவித்தல்கள் நீங்கள் மொபைல் ஆப் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல புள்ளி விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான வரைபடங்கள், விளைச்சுட்டிகள் தொடர்பான வரைபடங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறித்த கம்பெனி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள் தொடர்பான தகவல்கள். அதே போல ஆரம்ப பொதுவளங்களுக்கான விண்ணப்பம், நான் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்ப பொதுவளங்கள் வருகின்ற போது மொபைல் ஆப் ஊடாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கொழும்பு பங்கு படிவத்தினுடைய கல்விசார் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும், அதுவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். முழுமையாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் இணையதளத்துக்குள்ள பாருங்க, அநேக தகவல்கள் உண்டு. அதே போல சிஎஸ்சி மொபைல் ஆப் ஊடாக பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்ப இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தகவல்கள் மிக முக்கியம். அது தவிர மேலதிகமான தகவல்கள் அவசியப்படுகின்ற போது நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது இந்த இடத்துல, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுவீங்களாக இருந்தால் தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது இமெயில் அட்ரஸ் இருக்குது, அந்த மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே நான் நினைக்கின்றேன் இன்றைய இந்த நிகழ்வில் பங்கு சந்தை அல்லது பங்கு பரிவர்த்தனை தொடர்பாக அல்லது பங்குகளில் முதலீடு தொடர்பாக போதியளவான தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கும். இது தவிர இன்னும் பல்வேறு வகையான இணையவழி கருத்தரங்குகள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையினால் தமிழ் மொழி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றிலும் நீங்கள் பங்கு பற்றலாம். எதிர்வரும் 25ஆம் திகதி நான் உங்களுக்கு இமெயில் அனுப்பி வைப்பேன் உங்களுக்கு. அதாவது மிக முக்கியமான ஒன்று, அடிப்படை ஆய்வு தொடர்பாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்று கூறுவோம். அதாவது நீண்ட கால முதலீட்டிற்கு கம்பெனியுடைய பங்கின் விலையில் செல்வாக்கு செலுத்துகின்ற அனைத்து காரணிகளையும் ஆய்வு செய்து அவற்றினூடாக எவ்வாறு ஒரு பங்கை அல்லது ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்து கொள்ள முடியும் என்பதுதான் அடிப்படை ஆய்வு. அந்த அடிப்படை ஆய்வினூடாக இவ்வாறு பங்குகளை தெரிவு செய்யலாம் என்பது தொடர்பான செயலமர்வு இதுவரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை 6:15 தொடக்கம் 7:45 வரை. அதனுடைய ரிசோர்ஸ் பர்சன் ஒரு CFA குவாலிஃபைட் ஒரு வளவாளர் ரகுராம் என்பவர், அவர்தான் பிரசன்டேஷன் செய்வார். நான் கோஆர்டினேட் பண்ணுவேன் அவரோட. நீங்கள் அதற்கு பதிவு செய்தால் அதற்குரிய லிங்க், இது இலவசமாக நடைபெறுகின்றபடியால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே லிங்க் வந்தது. ஆனால் அது நீங்கள் 1000 ரூபாய் செலுத்தி பதிவு செய்யணும். ஏன்னா எங்களுக்கு சில காஸ்ட் இருக்கு. அதற்காக நீங்கள் பதிவு செய்திருந்தால் பதிவு செய்த நபர்களுக்கு, பங்கு பற்றுனர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்குரிய இணைப்பு அல்லது லிங்க் உங்களுக்கு இமெயில் செய்யப்படும். அந்த திகதியில் நீங்கள் அந்த லிங்க்ல இணைவீர்களாக இருந்தால் நேரடியாக நீங்கள் பங்கு பற்ற முடியும் அந்த வெபினார் அல்லது இணையவழி கருத்தரங்கில். அதே போல இன்றைய கேள்விகளுக்குள்ளாக வருவோம். Q&A-க்கு கீழாக 2 கேள்வி. Can you teach how to place order through A-Trade? நாங்க A-Trade-க்குள்ளாக பார்த்தோம், எப்படி கட்டளைகளை பிறப்பிக்கலாம் என்பது தொடர்பாக பார்த்தோம். ரெக்கார்டிங் கேட்டிருக்கிறார், நான் அனுப்பி வைக்கிறேன். அது ரெண்டும் இதற்கு கீழாக வந்த கேள்விகள். இன்னொரு ஆள் ரெக்கார்டிங் கேட்டிருக்கான், பிரசன்டேஷன் அனுப்பி வைக்கிறேன் கட்டாயம். ரைட், இதுல வந்திருக்கிற அநேகமான கேள்விகள் ஐபோன்லயும் நீங்கள் ஓபன் பண்ணலாம், பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு. எதுவும் பிரச்சனைகள் வருமாக இருந்தால், ஐபோன்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ற நேரம் பிரச்சனைகள் எதுவும் வருமாக இருந்தால்
என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நான் அது சம்பந்தமான விளக்கங்களை தரலாம். Can you please provide list of private and public companies? அதாவது நீங்கள் பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனிகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால் இணையதளத்துக்குள்ள போங்க, csc.lk போங்க. அதுல லிஸ்டட் என்டிட்டிஸ் கீழாக பட்டியற்படுத்தப்பட்ட கம்பெனியுடைய தகவல்கள், அதாவது பங்குச்சந்தை தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது கம்பெனி சர்ச் ஹோம் பேஜில் கம்பெனி பேரை டைப் பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல பார்க்கலாம். அது மிக முக்கியமானது. விலைகளையும் பார்க்க முடியும், என்ன துறையில இயங்குகின்றார் என்பது தொடர்பாகவும் பார்க்க முடியும். ரைட், அக்கவுண்ட் ஓபனிங் சம்பந்தமான இன்னொரு கேள்வி. ஒரு முதலீட்டாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை திறக்க முடியும். ஒரு தரகரூடாக திறந்த கணக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அவருடைய சேவை உங்களுக்கு போதுமானதாக இல்லாத போது இன்னும் ஒரு தரகரினூடாக ஒரு கணக்கை திறந்து பழைய கணக்கிலிருந்து பங்குகளை புதிய கணக்குக்கு எவ்வித கிரயமுமின்றி மாற்றிக்கொள்ளவும் முடியும். பங்கு மாற்றல் என்று கூறுவோம், செய்யலாம். அந்த வேலை பிரச்சனை இல்லை. நிறுவனங்கள் புதிதாக பங்களை வழங்க எதிர்பார்ப்பது குறித்து எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? குட் கொஸ்டின். ரைட், நீங்கள் எங்களுடைய இணையதளத்துக்குள்ள போவீங்களாக இருந்தால் லிஸ்டட் என்டிட்டிஸுக்கு கீழாக பட்டியற்படுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கீழாக புதிய பங்கு வளங்கள் தொடர்பான தலைப்பு ஒன்று இருக்கும். அந்த புதிய பங்கு வளங்கள் வரவிருக்கும் பட்டியற்படுத்தல்கள் என்று தமிழ்ல இருக்கும், அல்லது அப்கமிங் லிஸ்டிங்ஸ்னு சொல்லி இருக்கும். கிளிக் பண்ணுவீங்களாக இருந்தால் நீங்க அதுல தகவல்களை பார்த்து கொள்ள முடியும். விண்ணப்ப பத்திரம் இருக்கும், அதே போல கம்பெனியினுடைய தகவல்களை உள்ளடக்கிய முன் விவரணம், ப்ராஸ்பெக்டஸ் என்று சொல்லுவோம், அந்த ஆவணங்களை பார்க்க முடியும். அதாவது மீள்கொள் இரண்டாந்தர சந்தையில் நீங்கள் பங்குகளை கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தேன். பங்கு தரகர் தெரிவு, நான் இப்ப கடைசியா கதைச்சேன் உங்களோட என்னென்ன விஷயங்களை நீங்க ஒரு முதலீட்டு அதாவது முதலீட்டு ஆலோசகரை தெரிவு செய்யும் போது கேட்க வேண்டிய கேள்விகள். பல தர நிறுவனங்களில் தமிழில் விளக்கம் தரக்கூடிய உத்தரவுகள் இல்லை. இதற்கு ஏதும் தமிழில் தகவல்களை தரக்கூடிய தரகர்கள் அல்லது முதலீட்டு ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள். நீங்க அந்த கேள்வியை கேட்டால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் இணையதளத்தில் ஒவ்வொரு பங்கு தரகர் நிறுவனங்களுக்கு கீழாக தொழிற்படுகின்ற முதலீட்டு ஆலோசகர்களின் பெயர், அவங்களுடைய ஆபீஸ் நம்பர், மொபைல் நம்பர், எவ்வளவு காலம் அவங்களுடைய சேவை செஞ்சிருக்கிறாங்க இந்த ஃபீல்டில், அவ்வளவு தகவல்களும் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுனது. depend application issue open date issue close date. ரைட், இந்த டிபெஞ்ச் தகவல் தொடர்பாக கழிச்சிருக்கிறாள். நீங்க நான் நம்பரை கொடுத்துருக்கேன், என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்படலாம், பகிர்ந்தளிக்கலாம். காரணம், இந்த இடத்துல கதைச்சால் நேரம் போதாது. தரக நிறுவனங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சில வேளைகள்ல நான் நினைக்கிறேன் உங்களோட அந்த அதாவது ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் சம்பந்தமாக விளங்கப்படுத்துறேன்னா ஸ்கிரீன் சின்னதா இருக்கும். நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் அனுப்பி வைக்கிறேன், உங்களோட காப்பி இதை இமெயில் பண்றேன், நீங்க அதை விரிவாக பார்த்துக் கொள்ளலாம். ஓகே, கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறேன், நீங்க என்னோட தொடர்பு கொள்ள முடியும். பிரசன்டேஷன் திருப்பியும் கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதெல்லாம் பொதுவான கேள்விகள் தான். இது தவிர இந்த கேட்கப்பட்ட கேள்விகள், நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறேன். கேட்கப்பட்ட கேள்விகள் தவிர இன்னும் கேள்விகள் இருக்குமாக இருந்தால், என்னால் நேரம் கூடுதலாக போகுது, கட்டாயம் நான் உங்களுக்கு விளக்கம் அளிப்பேன். அது சம்பந்தமாக நீங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படும். எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. நிறைய பேர் ரெக்கார்டிங் தான் கேட்டிருக்கிறீங்க, பிரசன்டேஷன் கேட்டிருக்கிறீங்க. கட்டாயம் இன்றைய நிகழ்வில் பங்கு பற்றிய அனைத்து பங்கு பற்றுனர்களுக்கும் இந்த செஷனுடைய நிகழ்வினுடைய பிரசன்டேஷன் உங்களுக்கு இமெயில் பண்ணப்படும். அதே போல இந்த நிகழ்வினுடைய ரெக்கார்டிங் கட்டாயம் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி வைப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த லிங்கினூடாக நீங்கள் அதோட பிசிக்குள்ள சேவ் பண்ணி நீங்க பார்க்கலாம், மீண்டும் பார்க்க முடியும். ஆகவே
மீண்டும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக இன்றைய நிகழ்வில் பங்கு பற்றிய அனைத்து பங்கு பற்றினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதே போல தொடர்ச்சியாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனுடைய நிகழ்வுகளில் இணைந்து இயலுமான அளவு தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமானது. அப்போது உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு சரியாக மாற்றி அமைத்து சரியான முதலீட்டு முகாமைத்துவத்தினை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய முதலீட்டு பயணமும் சிறப்பாக அமைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.